சும்மா இப்போ ஒரு கலைப்பாவும் ஒரு ஜோசினியாவும் ஒரு இதாக இருக்கிற மாதிரி என்ன விஷயம்? 12 மணி பாச்சா படி சாப்பிட்டேன். அது திருக்குறள் இருந்து பெருங்குடலுக்கு வந்து இறங்கிட்டு இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா அதை இன்ஜினை சூடாக்குறேன்னு சுத்தாண்டி ஒன்று உள்ளு கூட நீங்க இல்லை உங்களுக்கு கூட்டியது மனத்தை நினைக்கிறேன். என்ன செஞ்ச நீங்க எனக்கு எப்படி ஆச்சரியம் வைக்கிறாப்பா? எனக்கு மயில் தருத கால இது 20 மூடு இருந்தா 5 அடி இருந்தா 100 மூடு இப்படி கணக்கு பாக்குறேன். அதோட ஒவ்வொரு மூடு தொட்டு நம்பர் போட்டு கணக்கு பார்த்து எத்தனை மூடு பெரட்டி விட்டு பாக்குறேன். ஒரு அணியில வைக்கிறேன் 20 மூடுடா, ஒரு அணியில 20 மூடு நிமித்தி வைக்கிறேன். அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அங்காரை 5 அடியை வச்சா 20 100 பறந்து மாமட தன்மானி கேட்டுடுங்கோ வாவங்கிளியே வந்திரியன் திண்ணையிலே கதையுங்க மருமகனே நம்மட கல்புருகி கண்டத்தில் நல்விளைய. இந்த புட்டு அப்படியே அம்மா மரம் வச்சுட்டு எடுப்பாங்களோ அப்படி புட்டு போல இருக்கும். எடுத்துட்டாலும் ஒரு வாசம் வரும், ஒரு ரசனை வரும், ஒரு ருசி வரும். இப்ப இந்த சோறாக்குறாள் கறியாக்குறாள் ஒரு ருசியும் இல்லை, ரசனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரை கடையில் கொஞ்சத்தில் வாங்கி போடுறாள், சுடுதானியில் போடுறாள், ஆட்டால் கரண்டி அண்டாக்கப்பால் கண்டால் என்ன புரிஞ்சா மிளகானம் காட்டு நாக்கி வச்சு குடிச்சிட்டால் மாறுன்றாள். அறிவு கட்டம் இழந்து அல்லாஹ் திறந்து வச்ச கதை அல்லா கிட்ட சொல்றான். டக்குனு கதவு மூடுன்னு கதை மூடுறான், மூட வைக்கிறான். சரிண்ணா இந்த ரவுண்டா தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியுமே, நீங்க இந்த நல்ல இளம் பொடியந்தா எனக்கு தான் மாலை கண்டாலும் உங்களுக்கும் நல்ல சுவாரஸ்யமா விளங்கும். நீங்க சும்மா கொடியிலேயே அப்ப நான் அடிக்கடி ஒரு கொக்க கொழுவும் கூட 10-20 காயம் தூண்டில் மாய் கொடினா பிச்சு தான் எடுக்கும். ஒரு ஊறி வரும், இதை விட ஒரு சில்லூரி வரும், இதை விட ஒரு சில்லூரி வரும் இரவையில. ஆனா வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சொல்லுவாங்க. ஆனா கூறு மலிங்கினாலும் நான் எந்த அறுவை அறுத்து கொண்டே இருக்குது, நான் அறுத்துக்கிட்டே இருப்பேன். அது அறுக்கும் என்ற அந்த அந்த கைவரிசையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் இப்ப அறுத்து காட்டுறேன் பாருங்க. அந்த பெட்டியை ஒரு 3 பெட்டியை தூக்கி நினைஞ்சேன், லைட்டுக்குள்ள போட்டு சூட் ஏற்றி நினைஞ்சா தலைமாட்டில் வச்சேன். வயலுக்கு யானை ஒரு சத்தம் மாடு ஒரு சத்தம் வந்தா டக்குன்னு எடுக்க கூட லைட்டை தான் தூக்குவாங்க. பார்த்தா அவர் வாய்க்கால வச்சு விட்டு விட்டு தீனா பொண்ணு படுக்கிறார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிச்சுன்னா காலையும் கையிலையும் பிடிச்சி அவரை தூக்கி மடுக்குள்ள விட்டுது. அதனால இந்த ரோட்டுக்கு காவல் இல்ல, அந்த காட்டுக்கு காவல். அப்ப அந்த டைம்ல நான் வெள்ளாம செஞ்சு போட்டு காவு காக்குற டைம்ல எனக்கு முன்னுக்கு நடுவுல பக்கத்துல கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் எல்லாம் மாக்கலாம் இருந்தாங்க. நான் மட்டும் காட்டோரத்தில் இருக்கிறேன். வந்து உண்மையில ஒரு கடும் ஐடியா அந்த டைம்ல அப்படி இல்லைன்னா இப்ப எப்படி அப்ப நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு ஒரு கிரகம் கழிச்சேன். பாடிகள் படுக்கிறாங்க, இப்படி லாம்பு எடுத்து இப்படியே தலையை சுத்தினும், தலையை இப்படியே இந்த தலையும் சுத்தினும், கடைசிய சுத்தி இப்படி இறங்கி விட மெல்லா பைக்குல அப்படியே கொண்டு விழுந்துடும். பத்த வச்சு குதகாஞ்ச கொல்லி கட்டை எல்லாம் பண்ணுறது மெல்ல மெதுவாக சத்தம் கேட்கற அளவுக்கு தண்ணிக்குள்ள வச்சு தாட்டி போட்டு நான் மாத்திரம் நீங்க. அப்ப எனக்கு செல்லி வைப்பேன் 60 வயசு இல்லாட்டி 70 வயசு சொல்லுவேன். ஆனா தொப்பிக்கு எத்தனை வயசு நீ சொல்றது அப்படி சொல்ற கதையை வச்சு பார்க்கவே எனக்கு விளங்க ஒரு 20 வருஷம் 4 வருஷத்துக்கு தொப்பி தான் இது, 4 வருஷத்துக்கு தொப்பி. நானும் சும்மா ஒரு 20 வருஷம் 4 வருஷம் தொப்பி இப்படி பேணுதலா எப்படி பாருங்க. சொல்றாங்க வெக்கம் சுத்தம் சிக்கனம், அந்த 3 அமைப்பிலையும் வாழ்ந்த தொப்பி தான் இந்த தொப்பி. அப்படி பார்த்து மிகவும் நன்றிகள் செலுத்தியிருந்தாங்க, சந்தோஷப்பட்டிருந்தாங்க, உள்ளம் மலர்ந்திருந்தாங்க, எனக்கிட்டே நேரடியாக பேசியிருந்தாங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நீண்ட கால ஆயுளுக்குரிய நன்றியை நான் செலுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வாங்க வாடிக்கு போமாங்க, நான் வெயில நிக்கிறேன். அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நம்ம ஏற்கனவே 2025 முதலாம் மாசம் ஜனவரி மாசம் 22 என்ன சரியான மழையும் இதுமா இருந்துச்சு, வெள்ளமா இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம எதிர்பார்த்த விதமா வந்தோம். வந்து அந்த வீடியோ நம்ம இது சம்பந்தமான வீடியோ போட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை நிறைய சம்பந்தமா நல்லா இருக்குது வீடியோ. இன்னும் அந்த அது தொடர்ச்சியாக அனைவரும் பார்த்து நமக்கு நன்றி அளிக்கிறாங்க. எனது நன்றிகளும் அவர்களுக்கு என்றென்று உறுத்தாட்டு வந்து நான்
அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். மற்றது இன்னும் சொல்லிங்கன்னா இன்னும் அந்த தொடர அதாவது அந்த அறுவடை செய்கிற காலம் அளவுக்குள்ளேயும் அந்த அறுவடை செய்யக்குள்ளேயும் அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி சிலவர் கேட்டுருந்தாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓ இப்போ நம்ம அந்த வாடிகள் அப்படி போவோமே போவோம் வெயிலாரிக்கு கொஞ்சம் வாங்க கொஞ்சம் உங்களுக்கு மயக்கம் வந்துருமே. வீடியோக்காரர்களுக்கு மயக்கம் வந்தால் நான் என்ன செய்கிறேன், எனக்கு எடுக்கையும் தெரியாது. இல்லை அப்படி ஒரு மயக்கம் பெற மாட்டா. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே இந்த வெள்ளாமை பாருங்க, முதல் வரக்குள்ள பச்சை பசையில் இருந்துச்சு, இப்போ அந்த தங்கம் போலன்னு தங்கம் போல மாசாலாண்டு மின்னுது. இப்போ அந்த அதாவது எப்படின்னு சொல்லிக்கன்னா அந்த அறுவடை காலம் சரி முடிவெட்டு எப்போ சாரம் இப்போ எவ்வளோ காலமாம்மா அந்த வெள்ளாமை அறுவடை செய்கிற செஞ்சு இப்போ மொத்தமாக இப்போ அறுவடை செய்கிற காலம் ஒரு மொத்தம் எவ்வளோ காலம் எடுக்கும்? ஒரு 105 நாள். 105 நாள் என்ன அறுவடை செஞ்சு அந்த விதைச்சி அறுவடை செய்கிற காலம் அறுவடை செய்கிற காலம் 105 நாள், சிலர் 110 நாளும் ஆகும். அது நமக்கு அந்த விளைவுகளை பொறுத்து இருக்கு. அப்படி என்ன இப்போ என்ன இப்படி நான் விளைஞ்சிருக்கானே, இது இப்போ வேற விளைஞ்சிட்டு கூடுதலாக விளைஞ்சிட்டு நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. மாசாலா முதல் கொஞ்சம் தண்ணி மிதுவுமாக பச்சை பசலை இருந்துச்சு, கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்கு நிலமெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த நடந்து போகிற அளவுக்கு இருக்கு. இல்லாட்டி முதல் கொஞ்சம் பார்த்து போகணும், வலிக்கு விழுந்துருமா விடு. கொஞ்சம் நம்மளை அந்த நம்ம முதல்ல எடுத்து நம்ம என்ன சொன்னது தும்பாடு கீரை தும்பாடு கீரைன்னு சொல்லிக்கணும். இதை தும்புக்காட்டு கீரை தும்பாடு கீரைன்றது என்ன இருக்கு இன்னும் வளர்ந்துருக்கணும். வளர்ந்துருக்கு தும்பாடு கீரை சொல்லுங்க. என்ன மாமா சொன்னீங்க? இந்த வயல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அன்றைக்கி சென்னையில் பச்சை பதிந்தாரிக்கன்னு சொன்னீங்க. மசாலா இப்போ இந்த பொன்னிறத்தில் அதாவது அந்த தங்கம் போல தகதாகுது. நான் என்ன அந்த தட்டான்கிட்ட போய் தங்க தண்ணியை கொண்டு வந்து இரவில தேய்ச்சி விட்டேன், பம்பில் போட்டு அடிச்சேன். அதனால தான் இப்படி உங்களுக்கு தகதாட்டி இருக்கு. அப்படியா? அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு காணி நல்லா பரக்கத்தா இருக்கு, பரக்கத்தை விளங்கிருக்கு. மருமகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரருள் மிக்க அருள்கொடையாளர். நீ பாருங்க, இந்த ரிசிக்கில் எத்தனை மக்கள் உண்ணுறாங்க, தந்த பசியை போக்குறாங்க. இந்த நன்றி கேட்ட பயத்துக்கு பிறந்த நாள் தொடக்கம் இறுதி வரைக்கும் கபூர் சென்று போகிற வரைக்கும் 70 வயசு 80 வயசு 90 வயசுக்கு எல்லாம் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாளும் இந்த வயிறு நாவுக்கு சுவையான சாப்பாடெல்லாம் தந்துக்கிறான். இனி நமக்கு போதும் வானாம் என்று சொல்லி வெறுத்த சரித்திர இந்த பயத்துக்கு கிடையாது வருவான். அப்படி ஒரு நன்றி கேட்ட பயத்துக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் கசனாவை கொடுத்து கொண்டே இருக்கிறான், அந்த பயத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா துனியாவில் இந்த பசியை கொடுத்திருந்தாரு, இந்த காட்டில் விட்டுருந்தா காடு பத்தி போகும் தான் அல்லாஹ் தஆலா வயிற்றில் கொடுத்திருக்கிறான் பசியை. அப்போ வயிறு பத்த மாட்டான், அவன் நூப்பான், அவனுக்கு தெரியும். பத்தக்குள்ள அவன் நூப்பான், அவனுக்கு தெரியும். சரியா? அப்படி அல்லாஹ் தஆலா இதுக்கு மனிதர் ஒரு நன்றி செலுத்துறான் இல்லையா பெருமான், ஒரு நன்றி செலுத்துறான் இல்லையே, ஒரு சுஜூது செய்யறான் இல்லையே. வெள்ளம் முளைஞ்சி 2000 முடை, எனக்கு 1000 முடை இருந்த 500 முடை இருந்த என்று சந்தோஷப்படுறான், அளவுக்கு அதிகமான புகழ் கொள்றான். ஆனால் அதே நேரத்தில் யா அல்லாஹ் நீ எனக்கு இப்படி தந்தாய், நான் 5 முடை நிலவை வச்சேன், எனக்கு 500 முடை தந்திருக்கிறாய், இதெல்லாம் உண்ட குதிரத்து உண்ட வல்லமே உண்ட சக்தியும். யா அல்லாஹ் என்னால் எந்த சக்தியும் நடக்கல, உண்ட சக்தியை கொண்டு நான் இயங்குகிறேன், உண்ட சக்தியை கொண்டு தான் எனக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மத்து. யா அல்லாஹ் நீ யார் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்லிக்கிறோ சதக்கா சக்காத்தில் நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராகிறேன் என்று சொல்லி 6 மாதம் நான் கொடுக்குறாங்க. இல்லை, ஏழைகள் தான் சக்காத்து கொடுக்குறாங்க, ஏழைகள் தான் பிச்சையும் எடுக்கிறாங்க. ஆனால் பணக்காரர்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் எல்லா பணக்காரங்க ஒரு சிலர் கொடுக்குறாங்க. மாமா இப்போ காய்ச்சத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல விடயங்கள் அடங்கிருக்கு. இப்போ நம்ம தண்ணியை குடிச்சிட்டு பேசுவோம். தண்ணியை குடிங்க. நான் கதைக்கிறது எனக்கு தண்ணி விடா கேட்டியும், உங்களுக்கு வெயில நின்று வீடியோ பிடிக்கிறவங்களுக்கு தண்ணி விடாக்கும் கட்டாயம். தண்ணி இல்லை, இது சோடா. நான் குட்மன் ஹோட்டலில் வாங்கினேன். இந்த சோடா போத்தலுக்குள்ள தண்ணி இல்லை, தண்ணி குடிச்சு பாருங்க, நான் குட்மன் ஹோட்டலில் வாங்கினேன். ஏதோ தண்ணியா இருந்தாலும் நாங்கள் சோடா நினைச்சு குடிக்கிறோம். அதுக்காக நீங்க தண்ணியா இருந்தா சோடா நினைச்சு குடிச்சு போட்டு அது மருந்தாக மாறி இருந்தா நல்ல மயக்க முடி வருவன கண்டியா நீங்க நினைச்சிடப்படாது. இல்ல அப்படி இது கடும் ஜம்பர் நடிக்கல, கடும் ஜம்பர் பார்க்கல, இது ஜம்பர் வருமா? இது எங்கட பாப்பா அவங்க வெள்ளாம காலத்துல போட்டுக்கிட்டு இருந்த அந்த சிறுவாலன்னு சொல்லுவாங்க. உங்களோட வாப்பாட எங்கட வாப்பாட காலத்துல சிறுவாலன், உண்மையான பேர் சிறுவால். அந்த சிறுவாலை மாத்தி இப்ப என்ன செய்யறாங்க, முழங்காடியால கத்திரியை போட்டு நறுக்கி போட்டு
பம்பரண்டு போட்டுக்கொண்டு குளிக்க போறாங்க, விளையாட போறாங்க, இரவையில் படுக்க தூங்குறாங்க, அப்படி எல்லாம் செய்யறாங்க. ஆனா உண்மையான இது சரித்திரம் என்னச்சுன்னா சிறுவாள் தண்ணீர் ஆதி காலத்துல உள்ள நடவடிக்கைகள் தான் இப்ப முன்கூட்டி நவீன காலத்திலையும் அது மாறி பிறண்டு வந்து கொண்டிருக்கு. இப்ப நாங்க அந்த காலத்துல படிக்க காலத்துல தென்னை மரத்துல மட்டையை வெட்டி ஒரு இப்படி பாடமா சீவி போட்டு கம்பளி போல எடுத்து நாங்க 10 பேர் அங்கால 10 விஞ்சால 10 பேர்னு சொல்லி நாங்க எரிஞ்சு விளையாடுறோம். அது பேர் என்ன கட்டப்பந்தன்னு சொல்றோம். அந்த கட்டப்பந்த இப்ப வந்த நாகரிகமான காலத்துல நளினமான காலத்துல யூகமான காலத்துல இப்ப உள்ள புள்ளைகள் நினைக்கிறாங்கன்னா அதை கிரிக்கெட் அடிக்கிறாங்க. விடிய டிவில இருந்து ஜோரும் இல்லாம கரையும் இல்லாம விடிய பார்த்துன்னு இருக்கிறாங்க. சரியான நாங்க அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் 2 மணி டைம்ல நாங்க போயிட்டு வைத்துவோம். இப்ப சாப்பாடு இல்லாம பசியோடு இருந்து அந்த சும்மா அந்த உமா படம் பாக்குறவங்க பார்த்து நிற்கிறாங்க. அப்படியே இப்ப ஒரு கதையை இப்ப நிறைய பேர் இப்ப கேட்டுட்டாங்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரா அடிப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு படிப்பினை அடிக்கும். படிப்பினாக்கும் அவங்க படிக்கிறேன்டா தெரிஞ்சு சொல்லாமா எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒரு இருக்கிறார், இவர் இருக்கிறார் அலிக்கம்பு, அவர் இருக்கிறார் அருகம்பு, அவர் இருக்கிறார் கோமாரி, இவர் அக்கரைப்பத்து, இவர் சாகாமம். அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு பேர் வந்துக்கிறாங்க. தொழிலுக்காக வந்துக்கிறாங்க. ஆனா தொழிற்சேவை கூட எல்லாரும் ஒற்றுமை தண்ணிக்கிறாங்க. வேற ஊர்ல இருந்து வந்தாலும் தொழிற்சேவை கூட ஒற்றுமை அடிப்படையிலான செய்யறாங்க. மற்றது இன்னும் ஒன்று வெள்ளாமைன்றது விவசாயம் என்றது எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு. அல்லாஹ் அதில் ஒரு சதக்கா, அதாவது சதக்காவா செய்யுது. நம்ம பயிர் செஞ்சு பயிர்கள் செய்யறது, அதாவது வெள்ளாமை செய்யறோம். வெள்ளாமை புழுக்கள், பூச்சி, கிளிகள், வச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு அதில் மிஞ்சி வர இதுல நம்ம இல்லாத இலைகளுக்கு கொடுத்து அதில் மிஞ்சி வரதை நமக்கு அல்லாஹ் நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும். அந்த பங்குல இருக்கு. கிளி, பறவைகள், பச்சிகள் எல்லாம் அனைத்தும் உண்டுதான் நமக்கு கடைசியில் கிடைக்கிறது. நமக்கு கிடைக்கிறது சில ஆண்டவர விஷயம் பாருங்க. ஒரு வித்து எடுத்து நாம எறிகிறோம். அந்த ஒரு வித்து எத்தனை குட்டிகளை உருவாக்குன்னு தெரியுமா? அது எவராலே முடியாத ஒரு சக்தி. கண்ணை மூடிக்கல பேசுறேன் நிற்கிறேன். ஆண்டவருக்கு தான் அந்த சக்தி இருக்கு, வேற இவருக்கும் கிடையாது. ஆனா மக்கள் அதை பயன்படுத்த தெரியாமலும் சில பேர் தான் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க. மாமாட வெள்ளாமை வெட்டுறதை பார்க்கும் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருது. என்ன வருது? பழைய ஞாபகம்னு சொல்லிச்சேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து அந்த மாமாக்கள் வெள்ளாமை செய்வாங்க. வெள்ளாமை செஞ்சு அப்படியே அந்த சூடு குமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கம்பால எல்லாம் போட்டு அடிச்சாங்க. நீங்க நாங்க ஏறி விளையாடி அதுல அப்படி எல்லாம் பழைய எண்ணம் போயிருது. மற்ற இந்த இப்ப இந்த தாக்காத்தி வெள்ளாமை வெட்டுறேன்னு தெரியாது. இப்ப தாக்காத்தியை காணாதாக்கள் நிறைய பேருக்கிறாங்களே. தாக்காத்தி என்ன தெரியாது. தாக்காத்தியண்டா தெரியாதா கிடைக்கிறாங்க. இன்னொரு சேவ் பண்ணி ஃபெஸ்ட்டுக்கு இப்போ ஆரம்பம் என்ன வெற்றியில் ரெண்டுத்துக்காக வேண்டி இது வெற்றி செய்யணும்னா இந்த இப்படி வெட்டி மிஷினுக்கு வழி எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா இந்த வரம்புல இருந்து இங்க இறங்கக்கூட இந்த வெள்ளாமையெல்லாம் அந்த டயர் மிதிச்சு அந்த சேத்துல சாட்டிடும். அதனால இதுக்கு நாம கிடைக்க மாட்டோம், பிரச்சனை கிடைக்க மாட்டோம். அதுக்காக வேண்டி நாம கொஞ்சம் சீட் செஞ்சு கொடுக்குறோம். வழி எடுக்கிறதுக்காக வேண்டிய நம்ம சீட் செஞ்சு கொடுக்குறோம். இது நம்ம கடமை, நம்ம நலவுக்காக செய்யறோம். அப்படி நம்ம நலவுக்காக சேதம் எல்லாமே சேதமாக வைக்க மாட்டோம். அவங்களுக்கு லேசாக இருக்கும். அதை வெட்டி கொண்டு அப்படியே முடிச்சா அப்படி. அப்போ அதான் மாமா நான் சொன்னேன், பழைய ஞாபகங்களை தூண்டுறதை குறிக்கும். உங்களோட வேலையில் பார்க்கல, ஒவ்வொரு வேலையிலையும் பார்க்கல பழைய ஞாபகங்களையும் நினைவுகளையும் தூண்டுறதை குறிக்கும். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டேன்னா, அந்த நான் சொல்கிறேன் இந்த தாக்காத்தியால் வெட்டுறது. இப்போ தாக்காத்தி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறீங்க. தாக்காத்தி தெரியும். இதை காட்டினா என்ன அது வளைஞ்சிருக்கு. என்ன அது என்ன கழுத்தாருக்கு ஹத்தியான்னு கேட்பாங்க. ஆக்கள் எப்படி கழுத்தாருக்கு ஹத்தியான்னு கேட்பாங்க. அந்த அளவு அங்கே நாங்கள் இப்படி கழுத்துலாம் போட்டுட்டு போகிறோம். வெள்ளாம போல இப்படி தாங்க போட்டு போகிறோம். வர போகிற எடுத்தா இப்படி தான் நாங்கள் இருக்கிறேன். ஒரு நாங்கள் அந்த நேரம் வெள்ளாம வெட்டக்குள்ள ஒரு பங்கு வெள்ளாம 20 ரூபா வருமா அப்படின்னு. ஒரு நாளைக்கு 5 பங்கு வெள்ளாம அறுப்பேன். 100 ரூபா காசு வருவாங்க. காலையில் சுபோவில் இறங்கினா பின்னர் 3 மணிக்குள்ள 5 பங்கு முடிஞ்சிடும். அப்படியே நானும் என்ற நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார், ஜலாலன்னு போட்டு. அவரும் நானும் 10 காட்சி மட்டும் போட்டு ஒருவர் இருந்தார். நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஆரக்கர் காணியை 3 நாள் வெட்டி குமிச்சோம். வெட்டி அடியாரத்து போட்டோம். அவரும் என்ன போல ஒரு தீவிரமான ஒரு விவசாயியும் அவர்
அவரும் ஒரு தீவிர ஆர்வக்காரரும். உண்மையிலே இந்த வெள்ளாமை செய்யறது, வெள்ளாமை அறுவடை செய்யற காலங்கள் அந்த காத்து, இந்த காத்துக்கே அந்த அடிக்கிற சத்தம், இந்த பாருங்க வெள்ளாமை அப்படி அசைந்தாடுற அந்த விதம் பார்க்கலையா ஒரு அழகா இருக்கு. இதமா இருக்கு. அதுல பட்டு வர காத்து, மற்றது அதுல பட்டு அந்த வெள்ளாமையில இருக்கிற வாசம், ஒரு வகையான உணர்வுகளை தூண்டப்பட்டு நான் பேசிட்டு போயிட்டு ஒரு மனிதன் கவலையோட கஷ்டத்தோட இருக்கிறார் சொன்னா அவர் மனைவியோ பிள்ளைகளையோ சாருங்களையோ கட்டி பிடிச்சி கொஞ்சம் குளர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விவசாய இடத்துல பட்டைக்குள்ள வந்து இந்த வெள்ளாமர முகத்துல அவர் முடிச்சு இதுல சந்தோஷத்துல இந்த இதுல வர்ற காத்தையும் அவர் அனுபவிச்சாருண்டா அவரோட கவலை தானே வச்சிருந்தோம். மனைவி பிள்ளைகளை கட்டி பிடிச்சி அழுது இதுவும் சரி, இதுவும் சரியா உங்களுக்கு விட அப்பா விட புட்டு காட்ட தேவையில்லையே, அப்பா விட கூட புட்டு காட்ட தேவையில்லை. நீங்க புட்டு திம்பி அவ்வளவு காலத்துக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நிறைய விஷயங்களை நீங்க ரத்தின சுருக்கமா சொல்லுவீங்க. இந்த பாருங்க அன்றைக்கு நீங்க பார்க்க உங்களுக்கு என்ன மாமா நட்ட நிக்கன்னு கேட்டீங்க. அப்ப நான் என்ன நட்டன்னு தான் இப்ப நிற்கும் புறவாதி ஜவள் மருமானு நான் சொன்னேன். இப்போ என்ன மாமா சவுண்டு கேட்கிறீங்க, இன்னும் சொல்ல கேட்பேன் என்ன மாமா சவுண்டத்தை காரணம் கேட்பேன். கதைதானோட அந்த வீடியோவை கொஞ்சம் போய் அழகுபடுத்த நினைக்கிறேன். அப்ப நான் இப்படியே எனக்கு ஒரு தோணுது, அந்த வயலுக்கு அந்த வாடியில கொஞ்சம் போய் இருப்போம். சரி நீ போகல உங்களுக்கு நான் மண்டு போனேன். சரி இருக்கல அடுத்த போய் கொஞ்சம் நினைப்பாருமே. வெள்ளாமைக்கு பட்டு வர அந்த காத்திரி தானே, அந்த காத்து உண்மையிலேயே அதை சுவாசிக்கிறதுக்கு அந்த சிறு வயது பழைய நினைவுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ளாமோட வாசம் இருக்கு. எனக்கு சில விஷயங்களை வந்து நாங்களும் எங்களோட மாமாக்கள் சொந்தக்காரர்கள் அப்படி செய்யக்கூட நாங்களும் அந்த சூடு குமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சூடு குமிச்சி கம்பால கிளசரி கம்பால வேலைக்காரர் இப்படி கொக்கை இப்படி இருக்கும், அதை இப்படி கெண்டி கிளறி உதறி இப்படி எடுத்து ஒவ்வொரு எல்லாம் இப்படி உதறி எடுத்து அங்கால போடுறோம் படங்குக்கு அங்கால. இப்ப அந்த வெள்ளாமை இப்ப இல்லையே. இப்ப காலையில பாக்குறோம் வெள்ளாமை நிக்கிது, மதியம் பாக்குறோம் ஒட்டு இருக்கு. மாமா அந்த இது வெள்ளாமையை பார்க்கல, இது கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் அப்படி பொண்ணு நிறத்தில் அது தங்கம் போல தக்க நெருக்கி. இதை பார்க்கல பச்சை நிறமாகவும் இருக்கு, மற்ற இது கொஞ்சம் நீளமாகவும் இருந்து அப்படி இதாக இருக்கு. இந்த கருது கொஞ்சம் அதாவது அந்த வீட்டு பார்க்கல மற்ற இதுக்கும் பார்க்கல கொஞ்சம் உயரம் போலையும் ஒரு வித்தியாசம் மாதிரி பச்சை நிறம் மொழி என்ன காரணமா இந்த காரணம் இந்த அப்படி அந்த பச்சையா தெரியுது அவ்வளவு இருக்கா என்ன அவ்வளவு இன்னும் இந்த ரவுண்டா தெரியுது. இப்ப உங்களுக்கு தெரியுமே நீங்க இந்த நல்ல இளம் பொடி அந்த எனக்கு தான் மாலை கண்டாலும் உங்களுக்கும் நல்ல சுவாரஸ்யமா விளங்கும். அப்படியே இன்னும் தெரியுதானே இந்த இவ்வளவு அடியோட வெள்ளாம ஒரு காலம் இல்லாம ஒரு முளையும் இல்லாம தான் இருந்தேன். பிறகு இந்த வெள்ளாமைய நான் வேறொரு இடத்துல வரம்பிலிருந்து புனிக்கு கொண்டு வந்து நாட்டினேன். புடியும் கூட அந்த நாட்டினேன். அப்ப ஒவ்வொன்றா நாட்டினேன். அந்த நாட்டி அதுக்குரிய கொடுக்க வேண்டிய போஷாக்கான உணவுகளை சத்துக்களை சேலங்களை கொடுத்து இப்ப அது கொஞ்சம் பிந்தித்தான் கருது வரைஞ்ச. அதனாலதான் இது பச்சை குடத்துல இருக்கு. இது நேரத்தோட இப்படி முன்னுக்கு இப்படி அந்த வெள்ளாமை முறைக்காத காரணம் என்ன? இது முறைக்காத காரணம் இவரத்தை மூளை பள்ளமா போயிட்டு அதுல தண்ணி வந்து நின்றோன்னா அந்த மூளை அழுகி போச்சு. அழியணுன்னே நீ அவரத்தை வெள்ளாம அடி ஒன்றுமே இல்லாத போயிட்டு அப்ப ரோட்டோரம் வைக்கமுன்னாத என்ன வெள்ளாம செஞ்சிடா பைத்தியாரம் நடிச்சு நம்மளா தெரிவாங்கல்ல என்னத்துக்காக வேண்டி நான் அந்த பைத்தியாரத்தை பட்டம் எடுக்க போடான்றதுக்காக வேண்டி நான் டாக்க நினைச்சேன் அந்த வெள்ளாமை பிடிக்கணும் அது இப்படி நாட்டிட்டு தான் இந்த குலையை கண்டேன். புறவு சொன்னாங்க கடும்பு இல்லாம எப்படி உற்பத்தி ஆகி போட்டு பாத்தீங்களா அங்கால உங்களுக்கு அந்த வெள்ளாமை விட இந்த வெள்ளாமை எப்படி பாத்தீங்களா இந்த வெள்ளாமைக்குரிய சுவைச்சு கொண்டு போனாங்க. நிறைய காணிகள் உங்களை முழுக்கிறது எல்லாம் வந்து வெட்டுப்பாடி அது வெட்டுப்பாடி எல்லாம் கண்ணு கட்டிய தூரத்துல எல்லாம் வெட்டுப்பாடி. இப்ப சாதாரண இப்ப கூட காணி மாட்டு தானே இந்த பார்வையில் அப்படி விளங்குது. அங்காலை மிரிக்கு அண்ணா வெட்டுறாங்க அண்ணா மிஷின் பட்டு ஜமாந்தோர பாயுது இது கண்டது பாயுது ஜமாந்தோர பாயுது இன்னும் பட்டு படல நினைக்கிறேன். நீங்க இருக்கிற இடம் வந்து இந்த இடம் வந்து என்ன சொல்றோமா? இந்த இடம் வந்து இந்த பிரைன் கண்டம், அதாவது இந்த பிரைன் கண்டம் தான் பொதுவா சொல்றது. இது கிணத்தாடி பகுதி, இதுல 3 பகுதி இருக்கு. வனியன் பகுதி, கிணத்தாடி பகுதி, ஜமாந்தோர பகுதி. வனியம் பகுதியா? அங்கால இந்த ரோட்டுக்கு அங்காலே வனியம் பகுதி. இது கிணத்தாடி பகுதி சேர்ந்தது. இது எப்படி கிணற்றடி வாய்க்கால் பயிற்சியை குழு வடக்கமானது. அது அங்காளிக்கிறது வனியன் வாய்க்காலுக்குரிய பயிற்சியை குழு கூடியது. அந்த அண்ணா அந்த பிரமதாதார கடையாடிக்கு அங்கிட்டு இருக்கு. அது ஜமாந்தோர விவசாய குழு கணக்கு சொல்லி கிணத்தாடி வட்டம் என்ன ஒரு அர்த்தம் அது பேருக்குரிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கிணத்தாடி வட்டம் சொன்னா அது அந்த காலத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முதலிருந்து நான் பிறந்ததுல இருந்து அந்த பகுதியை இப்ப ஜமாந்தோர புதுக்கண்டம் ரத்தல் ரொட்டை என்று சொல்றா போல அந்த பகுதிக்கு நேரம் வந்து பேரை சூட்டிக்கிறாங்க. அது யாரு சூட்டிட்டாங்க என்னன்னு நமக்கு தெரியாது.
அப்படியே அதாவது அந்த வாழையாடி வாழையாக அது அப்படி நடைமுறைக்கு வந்து இது இருக்கிற இடம் வந்து சொல்ற வந்து கடத்தாரி பாட்டு கடத்தாரி பயிற்சி குழு கடக்கமானது அப்படியே அங்க சரி சரி அப்ப வெயில கொஞ்சம் நம்ம வாடிக்கு கொஞ்சம் போவோமே இன்னும் கொஞ்சம் பாடி போடுற நம்ம மிஷின் பரங்காலம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா நீங்க பாடி போ சொல்றது எனக்கு ஒரு ஐடியா விலகு எப்படி இருக்குன்னா நான் நடந்தேன் 2-3 தடவை நடந்தேன் சாப்பாடு எரிஞ்சு வைத்துமாமா பின்னேரம் டைம் ஆகுது ரோலி இதுன்ற டைம் ஆகுது ரோலி சிட்டி ஆகுது ஒன்று இல்ல என்ன நான் உணர்ந்தான் பிறரை சிந்திக்கிறேன் இப்ப நானும் அப்படிதான் ஊர்ல இருந்திருந்தா இப்ப நமக்கு இப்ப சாஜா மச்சான் வாங்கி வந்தது நமக்கு ஆளுக்கு ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி வந்தது சாப்பிட சொல்லி அவர் தெரிஞ்சிச்சு கடுமையா ஆனா எனக்கு உண்மையில நான் சாப்பிட்டு வந்து நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு வந்து சொன்னேன் ஆனா எனக்கு உண்மையில பசிக்கல ஏன்டா இதை பார்க்க ஒரே ஒரு அழகா இருக்கு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை எனக்கு அந்த பசிக்க சாப்பிடலாம் பசிக்கல பிறகு லேட் ஆகி பாப்பேன் உங்களுக்கு இப்ப சொல்றது இப்பதான் உரப்போன்னு நினைலாம் போல நினைக்கிறேன் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற நம்ம பிறகு பார்க்கலாம் சார் அது அதில் சாப்பாடு அதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லிக்கன்னா ஒரு சாப்பாடு 2 சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ போதும் வேறு சாப்பாட்டில் வேறு எந்த குறையும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நமக்கு வெள்ளாமை வெட்டணும் அதை நம்ம வெட்டி முடிஞ்சு இந்த வெள்ளாமையை நம்ம ஒரு இடத்துல நம்ம படைக்கணும் அதான் நம்ம வெளிச்சமாயிருக்கு எந்த விதமான இது நம்ம அப்படியே கொஞ்சம் இதுக்கு போவோமே என்ன என்ன சாக்கா சாக்காத்து கேட்டு அப்படி வாரா பாட்டியாக்குமா அது நெல்லுக்கு வராங்க நிற்கிறாங்க உண்மையா இந்த 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 ஓசை எப்படி இந்த வெள்ளாம ஓசை அது இப்போ நீங்கள் இப்போ இந்த விஷயத்தையே நல்லா எப்படிக்கு மருமான் பாருங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நான் வந்து எடுத்து சொல்லி என்னன்னு சொல்லிக்கன்னா அதாவது என்ன போல சிந்திக்கக்கூடிய என்ன போல அதாவது அந்த என்ன போல நுங்களை போலன்னு சொல்றதுக்கு முதல் அதாவது அந்த ரசனை உள்ள ஒரு விருப்பம் உள்ள இயற்கை மீது அப்போ அந்த அதை ரசிக்கக்கூடிய அதை உணரக்கூடிய அதை இது பண்ணக்கூடிய ஆக்களுக்கு தான் அது சம்மந்தமான தேடல்கள் தேடக்கூடிய ஆக்களுக்கு தான் அது விளங்கும் சும்மா ஏனோ தான் ஒரு கண்டம் எது பண்ணமே அப்படின்ட்டு இல்லை இப்போ நம்ம பாருங்க இப்போ நம்ம நடந்து இப்படி பேசிட்டு போவோம் இப்போ விஷயம் என்னண்டா இப்போ நான் பாருங்க எத்தனை கதிர்கள் இருக்குதுல்ல நம்ம இந்த விதைக்கிறோம் அந்த ஒரு நெல்மணியானே ஒரு நெல்மணியை விதைக்கிறோம் விதைக்கி இப்போ நம்ம ஒரு கதிரில் என்ன பாருங்க இப்போ இப்போ இதில் எடுக்க போனால் எத்தனை கதிரி இருக்கு இப்போ சாதாரணமாக எத்தனை ஒரு இதில் ஒரு கதிரில் எத்தனை நெல்லி கிடைச்சி என்ன உங்களுக்கு கதிரில் எத்தனை கதிரி இருக்கு கதிரில் எத்தனை கதிரி கேட்டால் இது என்ன கதையா இது வெக்க பண்ணா செல்ல அவங்க டிவி ஓ பண்ணி விடுக்காதீங்க ஓமாமா நானும் பாய்ஸா இப்படிதானே எல்லாத்துக்கும் இப்படிதான் ஒரு கருதுல இத்தனை நெல்மணிகள் இருக்கு இப்ப என்னடா பாக்குறேன் ஒரு நெல்மணியை நம்ம விதைக்கிறோம் அதுல அந்த ஒரு கருதுல வந்து எத்தனை நெல்மணி இருக்கு நீ சொல்ற மாதிரி எத்தனை நெல்மணி இருக்கு அப்ப அந்த நெல்மணி அவர் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது என்ன ஒருத்தர் அமைச்சிருப்பானே ஒருத்தர் வயிற்றுக்கு போகணும் இது இன்னொருத்தருக்கு உணவா போகணும் என்றதை அமைச்சிருப்பான் இதை இப்ப நம்ம இப்ப வித்து காசு எடுக்கிறது நம்ம சாப்பிடுறது இதுவும் வந்து நமக்கு இந்த இடம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வித்தாலும் நம்மகிட்ட இருந்து வாங்குற இன்னொருத்தருக்கு உணவா கொடுக்குறோம் அவன் இன்னொரு கதை கொடுக்குறோம் பல பேருக்கு அது உணவாக மாறிக்கணும் இப்ப நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 3.5 மாதமாக இதுல பிரச்சனை உண்ட காணவனும் அடையவனும் சொல்லி நாம இதுல சிறப்பட்டு இந்த தொழிலை நாம செஞ்சோம் இப்ப அறுவடையை எதிர்கொண்டு நிற்கிறோம் அப்படியா இடத்துல அறுவடைக்கு பின்னாலேயும் எங்களுக்கு இது நமக்கு சொந்தமாக்கப்படுமான்றதை பத்தி அந்த ரப்புக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அதான் இப்போ இப்படிதான் சங்கிலி தொடரில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தொழில்கள் செய்கிறாங்க அதே மாதிரி விவசாயம் வந்து இப்போ நம்ம செய்கிறோம் இப்போ நீங்கள் செய்கிற வந்து இதை கொண்டு இப்போ ஒப்படைக்கு இது சம்மந்தமாக இதுக்குரிய அந்த காசை வாங்கி எடுக்கிறது அதை இது பண்ணுறது வந்து அவங்க வந்து அந்த நெல்லை வந்து ஏற்றுமதி செஞ்சு இன்னொரு இடத்த போகிறது அது இன்னொருத்தருக்கு ரிஸ்க்காக உணவாக அதை வைக்கிறோம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருப்பான் இந்த நிலத்தில் பயிர் செஞ்சு இன்னாருக்கு இப்போ ஹனிஃபா நீங்கள் இப்போ செஞ்சு இந்த இதை வந்து இன்னொருத்தருக்கு அமைச்சிருப்பான் இந்த ரிஸ்க் இவருக்கு போயே ஆகணும் என்ற வந்து இறைவனோட நியதி என்ன இறைவனை நாடிட்டான் அது அமைச்சியே ஆகும் அதே நேரம் இது அழிவத்தாரதும் இதை முன்னேற்றத்தாரதும் இது பண்றதும் அது இறைவன் கைக்குள்ள இருக்கு ஆனா இறைவன் வந்து இப்படித்தானே இப்ப நீங்க வந்து நிலத்துல வந்து இதுல அந்த பயிர்களை விதைக்கிறேன் அதுல அந்த உருவாக்குற ஆறு அதை உண்டாக்குற ஆறுன்னு சொல்லி இறைவன் கேட்கிறாங்க உருவமாசன எத்தனை இதுல வகையான இதுல வந்து சொல்லப்பட்டீங்கன்னே அப்படி இல்லை மீறி அப்ப மனிதன் தான் நம்ம அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை மருமாட்ட சொல்லணும் அது அந்த இறை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் இருந்தார் சொல்லுவார் என்னட்டு சொல்லி சொன்னா நான் இல்லாம நான் பயலறியாம நான் ரெண்டு அடிக்காம நான் தண்ணி கட்டாம இந்த வெள்ளாம வந்துருமா நீங்க சொல்லி அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் புடுங்க செல்ல பார்ப்போம் நான் புள்ள நடிக்காம அந்த புள்ள சாவைக்கு செல்ல பார்ப்போம் அல்லாஹ் கிட்ட என்று சொல்லி
சொன்ன மனிதனும் மாண்டு மடிந்து வைத்தார். கிட்டாடியில போனார். அல்லாஹ் அவர பாவங்களை மன்னிக்கணும். அப்படியான நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து மங்கி போகிறாங்க. எதுவும் அல்லாஹ் கொண்டுதான் ஆகமாக்கப்படும் என்ற அந்த அறிவு 100க்கு ஒரு 50% தான் இருக்கும். 50% மத்தியம் வைத்து அதே அந்த அதான் இறைவன் சிந்தனை, இறைவன் அந்த ஒரு நாட்டம் ஒரு இதோன்று என்று அந்த கல்பால அந்த உள்ளத்தால அவர் ஒரு நாள் சொல்றல தெரியுமா? அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார் அல்லாஹ் எனக்கு தந்தது என்று சொல்லி ஒரு நாள் சொல்ல மாட்டார். அப்படின்னா எந்த முயற்சி நான் என்ன அடிக்கணும் 20 கலன் நான் புலி பிடிக்கிறேன் நான் 100 பேர் போட்டு அதாலதான் இந்த வெள்ளாமை எனக்கு இப்படி 500 மூடை இருந்த 1000 மூடை இருந்தேன்னு சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ் நான் எனக்கிட்ட இருந்ததை நான் போட்டேன். அல்லாஹ்ட பூமியில போட்டேன். அல்லாஹ் தந்தான். இந்த அளவுக்கு எனக்கு தந்திக்கிறார். மக்கள் ரிஸ்கையும் தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சதே போதுமானது என்று சொல்லி சொல்லக்கூடாது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆழம் விழுதையும் விட ஆழமானதாம் என்று சொல்றாங்க. நான் சொல்லல, இறைவன் சொல்றான். நபி அவங்க சொல்றாங்க, மற்ற சஹாபாக்கள் சொல்றாங்க ஒரு ஆழம் விழுதையும் விட ஆழமானதாம். அப்ப அது என்ன கேட்டேன்னு சொல்றாங்கடா, இப்ப நீங்க 5 ஏக்கர் செய்றீங்க, உங்களுக்கு 50 மூடை, நான் 5 ஏக்கர் செய்யறேன் 5000 மூடை. அப்ப அந்த கட்டத்துல நீங்க என்ன கேட்கல, மாமா நீங்க 5 ஏக்கர் பூமி செஞ்சு வைத்திர முடிஞ்சு என்ன மாதிரிமா நான் அது கொட்டி தட்டி எல்லாம் ஒரு 500 மூடை இருந்துச்சு மாதிரிமா உங்களுக்கு எனக்கு 50 மூணு தான் மாமா. அப்போ என்ன அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை என்ன மாதிரிமா அல்ஹம்துலில்லாஹ் இந்த எதிர்பார்ப்பு ஒரு 900 மூடைக்கு எதிர்பார்த்து 5 ஏக்கரும் 500 மூணு அனுப்பிச்சு மாதிரிமா காணாது. அப்ப அதுதான் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு கொடுத்தும் கூட அந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்தும் கூட காணான்னு சொல்லித்தான் மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். மனுஷன் அப்படித்தான் நன்றி எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான். பாருங்க கொஞ்சம் அமைதியா கேட்டு பாருங்க. அந்த சவுண்ட் வருது தெரியுமா? சில்லூரி சத்தம் பண்ணுவோம். சில்லூரியானது இல்ல சில்லூரி எப்படி இருக்கு? அதே ஒரு வகையான இனிமையா இருக்கு. நீங்க இதை வைக்க இருந்தா இதை விட ஒரு ஊறி வரும். இதை விட ஒரு சில்லூரி வரும். சில்லூரி என்ன இதை விட ஒரு சில்லூரி வரும். இரவையில மற்ற இன்னும் ஒண்ணுமா நான் அதை கேட்க மாட்டேன் என்னன்னு சொல்லிக்கேன்னா அந்த பொன்னி வண்டா பொன்னி இல்ல அது சாரி இதுப்பா என்னன்னு சொல்றேன் அந்த மின்மினி பூச்சின்னு சொல்றது வந்து நான் சின்ன வயசுல இருக்கோம்ல நம்ம ஏரியாவில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சின்ன வயசுல இருக்கோம்ல மின்மினி பூச்சி வீடுகளில் நம்ம இருப்போம் முற்றத்தில் அப்படியே வரும் நம்ம கையில் பிடிச்சிட்டு இப்படியே அடிப்போம். மற்ற அந்த அதை வந்து ஒரு நெற்பட்டியில் ஒரு இதுக்குள்ள ஒரு பொட்டில் அடக்கி விலைங்க அப்படி எல்லாம் வந்து பார்த்த காலம்லாம் மிரிக்கி. ஆனால் என்னத்தை சொல்ல வரேன்னு சொல்லிக்கன்னா அந்த நேரம் கண்டு அந்த சில்லூரி அந்த இதுக்கு மின்மினி பூச்சிக்கு இப்போ நான் இதுவரை இங்கே காணல. ஆனால் அது சம்மந்தமான ஒரு தேடல் ஒன்று ஒரு படித்ததில் ஒரு ஆர்டிக்கல் தோண்டில் படித்ததில்லை நான் பார்த்ததில்ல. அந்த சில்லூரியில் வந்து மின்சாரம் இருக்கிற அந்த வெளிச்சங்கள் இருக்கிற இடத்துல வந்து இல்லாமல் போய்த்துருமா போய் அந்த காடுகளில் அந்த அப்படி இருளா இருக்கிற இடங்களில் நம்ம அந்த உற்பத்தி ஆகிற அந்த இனப்பெருக்கங்களை இது பண்ணி அப்படியோ அதில் வாழ்க்கை இதில் அப்படியே இது பண்ணிக்கொள்ளுமான்னு சொல்லி நான் ஒன்றில் படிக்கிறேன். அது சம்மந்தமான மாமா நான் இப்போ சொல்ல வரேன்டா இப்போ நீங்கள் இப்போ இந்த வயலுக்குள்ள அப்படி மின்மினி பூச்சிகள் அப்படி கண்டிக்கல இரவையில் அந்த காலத்துல வயலுக்குள்ள அப்படியே வாடிக்கை போயிருப்போம். அந்த காலத்துல இந்த அறிவாளிகள் அறிவில்லாத அந்த காலத்துல இருந்த மக்கள் எப்படி சொன்னா புத்தி குறைஞ்சியும் பக்தி உள்ள மக்களாக இருந்தாங்க. புத்தி குறைஞ்சி பக்தி உள்ள மக்களாக இருந்தாங்க. இப்ப இந்த அறப்படிச்ச படிப்புகள் படிச்சு சரியானே துட்டுக்கொண்டு தூள் பறக்கன்னு சொல்லி இப்ப ஆளுங்களும் அளவுக்கு அதிகமான கொத்துபாக்களையும் பெருசாங்கன்னு சொல்லி மக்கள் நேர்வழியில போகணும்னு சொல்லணும்னு சொல்லி அதையும் கூட ஏற்காத மனுஷர்களும் இன்னைக்கு எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. கத்தி அப்படி வைங்க ரெண்டாவது கத்தியை பார்க்கவே வேமா கிடக்கு. இந்த கத்தி தாங்க இது இப்ப 83ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு தெரியும். 83ஆம் ஆண்டிலிருந்து இருக்கு. பேர் வந்து தாக்காத்தின்னு சொல்றோம். இது தாக்காத்தின்னு சொல்றேன். 83ஆம் ஆண்டு. இதுல ஒரு என்ன விஎஸ்என் ஒரு சின்ன அடிச்சு அது நான் ஒரு அடையாளத்துக்கு அந்த கொல்லியாண்ட கொடுத்து அடிக்க கூட இப்படி ஒரு அடையாளம் மட்டும் போட்டு வைங்க. தச்சாமி இந்த கத்தியை களவெடுத்தா உண்மையா அதை போட்டு இப்படி ஒன்று ஒரு மா கொண்டு போய் சொன்னேன். அப்படின்னு களவு போனா லேசா கண்டுபிடிக்கல அடிக்க எடுத்தது. ஓ அது சரி. விஎஸ்என் ஒரு அடையாளம் ஒரு எழுத்த போட்டு இங்கிலீஷ போட்டு உலகத்திலே கூட புதினமான தயாரிப்பு 83ஆம் ஆண்டு. இதுல இருந்து கூறு இன்னும் மழுங்கல் என்ன இப்ப மலிங்கன்னு போகுது. ஆனா வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சொல்லுவாங்க. ஆனா கூறு மலிங்கினாலும் நான் எந்த அறுவை அறுத்து கொண்டே இருக்குது.
நான் அறுத்துக்கிட்டே இருப்பேன். அது அறுக்கும் என்ற அந்த அந்த கைவரிசையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நான் இப்ப அறுத்து காட்டுறேன் பாருங்க. ஆனா இது இந்த தாக்காத்தி மட்டும் தான் நிக்கும் இல்ல இன்னும் மீக்க இல்ல இன்னொரு கத்திரி ஆனா உங்களுக்கு தர மாட்டேன் இல்ல எனக்கு தேவை எனக்கு தந்தா நடக்கும் தெரியும் எனக்கு தேவை இப்படிதான் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறின்னு போகுது. ஆனா உண்மையிலே இதை பாக்குறதே உருவம் மாதிரி பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை பாக்குறது சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் நிக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்ற வயசுக்கு நான் கண்டிருக்கிறேன். ஆனா இருந்தும் தெரியாதாக்கள் இப்ப தெரியாத கழிக்கிறாங்க. எனக்கிட்ட இதே மாதிரி தாக்காத்தி 2 இருக்கு. அந்த ஆதி காலத்துல வயல் செய்யக்குள்ள இருந்த சொத்துக்கள். அடுத்து அந்த கொக்க வேலைக்காரனிக்கு தானே கம்பால வெள்ளாம உதற வேலைக்காரனிக்கு தானே அந்த அந்த வேலைக்காரன் கம்பு இருக்கு எனக்கிட்ட. அதெல்லாம் அந்த ஒரு மக்கள் ஒரு படிப்பினைக்காகவும் இது நான் ஒரு தொழில் செய்த ஒரு ஆயுதம் என்றதுக்காகவும் நான் அதை ஒரு வியாபாரத்தமாக நான் அதை பாவனையில நடைமுறையில வச்சிருக்கிறேன். ஒரு எண்ணம் பிறகு நான் எடுத்து அதை பார்க்கறது. நிறைய காணிகள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வரவையெல்லாம் வெட்டுப்பட்டுட்டு நான் பார்த்ததுக்குள்ள உங்களோட இன்னும் 1-2 அது ஏன் அவங்க வெட்டினாங்கன்னு தெரியுமா? சரியான முறைப்படிக்கு 95 நாள் 100 நாள் வெட்டிறாங்க. ஆனா எங்கட தாப்பன் எங்களுக்கு கட்டி தந்த பாடம் எப்படின்னு சொன்னா, மகனே நான் மவுத்தா போனாலும் நீ ஒரு விவசாயம் செய்யும் போதும் நீ அறுவடை செய்யும் போது வேளாண்மை அறுவடை செய்யும் போது நீ எப்படி செய்ய முடியும்னா கணக்கிட்டு செய்யாம விளைவுக்கு மேல அழிவு ஏற்பட்டாலும் விளைவுக்கு மேல விளைவு விளைஞ்சுதான் நீ அந்த விவசாயத்தை அறுவடை செய்ய முடியும் சொல்லி சொன்னாங்க. அவங்க பச்சை வெள்ளாமை முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மூட நெல்லுக்கு 9,500 விற்கிறாங்களான்னு ஒருத்தன் டிவியில் சொன்னான், இல்லாட்டி போனில் சொன்னான். அந்த செய்தியை கேட்டு திராவிட ராவா கொண்டாந்து வெட்டி முடிய ஏற்றின்னு போறாங்க அந்த பச்சை வெள்ளாமை. ஏன்னா 9,500 கொடுத்தா நமக்கு லாபம் தானே சொல்லி அங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியாது. அங்கே கொண்டு கொடுத்தா கடைக்காரன் சொல்றான் பார்த்து போட்டு இதென்றா பைத்தாரா பச்சைக்காயை கொண்டாகிறாய் அது சும்மா ஒரு விரவை இல்லாமல் ஒரு மூலையில் இருந்தான்றான். அவன் எல்லா மூலையில குத்தி பார்த்து போட்டு சொல்றான் இந்த நெல் எனக்கு சேதவதையில 5,000 ரூபாய்க்கு தரையாண்டு கேட்கிறான். நீங்க எவ்வளவு நாள் எடுங்கோ இப்ப எனக்கு காசை தாங்கோ என்று இப்படியான புத்திசாலிகள் தான். அதாவது நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிக்கன்னா நம்ம அறுவடை செய்யறது அதாவது அந்த காலத்தை விட இன்னும் ஒரு 5 நாள் 1 கிழமை 2 கிழமை பிந்தி செய்யணும். பிந்தி செய்யணும். மற்றது அந்த பிந்தி செய்யணுமா? பிந்தி தான் அறுவடை செய்யணும். 105 நாள் 110 நாள் வெட்டணும். அப்ப அந்த என்ன அப்படி இந்த தங்க கலர்ல அந்த வெள்ளாம இருக்கும். அப்ப பாடு இல்லாம இருக்கும், பதர் இல்லாம இருக்கும், பச்சை இல்லாம இருக்கும். இது என்ன செய்யறாங்க? பச்சையை பிடிச்சி வெட்டுறாங்க. ஏன்டா இப்ப இந்த கந்திரி சோத்துக்கு போகணும்னா கடைசியில் நிக்கிறேன்னு நினைக்கப்பா எல்லாருக்கும் பறந்துன்னு வரக்குள்ள கடைசியில் நிக்கிறேன் என்ன நமக்கிட்ட வரக்குள்ள பால் ஒழிஞ்சிருமோ சட்டி ஒழிஞ்சிருமோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அப்படியான கந்திரி சோறு வாங்குறாங்க தான் இந்த இன்ன வெட்டி கொண்டு பச்சையில் வெட்டி போறாங்க. பச்சையில் வெட்டி போறாங்க கந்திரி சோத்துக்கு வந்தாங்க. உண்மையிலே இந்த வெள்ளாமையில வந்து பாருங்க காத்து அடிக்கிறதுக்கு அசைகிற ஒரு அழகு அது ஒரு அழகு. மற்றது அந்த அதுல பட்டு வர அந்த இது மனம் அந்த வாசனம் அது ஒரு அழகு. அது ஒரு பாருங்க படத்தை நின்று பாருங்க மாதிரிமா அதுல ஒரு ரசனையும் ஒரு வாசமும் ஒரு சுவையும் ஏற்படும். அதான் என்னன்னு சொல்லிக்கணும். இப்ப நம்ம பாருங்க மினக்கட்டி இந்த வீடியோ நம்ம எடுக்கணும் படத்தை வந்திருக்கோம் அது இந்த அறுவடை செய்யணும் வந்திருக்கோம். இதுக்காக வேண்டி வரல, அந்த இதுக்காக வேண்டி வரல. அதாவது அந்த இது பண்ணணும் அந்த நெல்லை அறுவடை செய்யணும்ன்றதுக்காண்டி வந்து நாங்க இந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றதுக்காக வந்து நாங்க. மற்ற இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கன்னா எல்லாருக்கும் நீ சொல்ற மாதிரி அந்த ரசனை இருக்காது. ரசனை அந்த நீ சொல்ற மாதிரி இந்த வாசம் என்ன வாசனை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இந்த வாசத்தை சிலர் சொல்றாங்க நாத்தம்னு சொல்லுவாங்க. இந்த வாசம் சுவைக்க தெரியாத பார்க்கிற விதமும் அந்த மனசில் படுற அந்த நோக்கங்கள் எண்ணங்கள் தான் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கூலி அதே மாதிரி பாருங்க இந்த காத்தடிக்க ஒரு அசங்கிக்கிற அந்த அழகும் ஒரு இது மாதிரி ஒரு அழகா இருக்கு. இது இயற்கை அழகு இல்ல. இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த அழகை ரசிக்க முடியாது. இதை ரசிக்க முடியாது. மாமா எங்க போறேன் இந்த கழுத்துக்கு மேல போட்டுக்கொண்டு எங்க போறேன் கழுத்துக்கு மேல கட்டி நீங்க என்ன வாட நீங்க வேகமாக்கிறீங்களே வேகம்தான் ஏனண்டா நான் இந்த வயசாளி ஏண்டா வேகமா தான் நிற்பேன். வாலிபரண்டா கொஞ்சம் வேகம் குறைய இருக்கும். அப்படி என்ன? சரி அப்ப சரி நீங்க எங்க போறல? சரி நீங்க போ. நான் இப்ப போறேன்டா நம்ம அந்த பொதுவெளிக்கு அந்த காணில வயல்ல அந்த பொதுவெளிக்கானே அந்த பொதுவெளிக்கு போறேன் நான். அப்படி என்ன? ஆனா உண்மையிலேயே உங்களோட அந்த நடையும் உங்களோட அந்த ஜம்பரும் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் அந்த தாக்காத்தியத்துக்கு கழுத்தில் போட்ட இது தோட்டத்துக்கு போட்டதும் மற்ற அந்த உங்களோட அந்த பண் தொப்பியும் பார்க்கல பழைய நினைவுகளை அந்த இது பண்ற அளவுக்கு இருக்கும். இருக்கிறீங்க பண் தொப்பி சாதாரண பண் தொப்பி இல்லை. எத்தனை வயசு இருக்கும் சொல்லுங்க பாப்போம்.
எனக்கு சொல்லி இப்போ 60 வயசு இல்லாட்டி 70 வயசுன்னு சொல்லுவேன். ஆனால் தொப்பிக்கு எத்தனை வயசு? தொப்பிக்கு எத்தனை வயசுனா போல நீ சொல்றது அப்படி சொல்ற கதையை வச்சு பார்க்கவோலே எனக்கு விளங்க ஒரு 20 வருஷம். 4 வருஷத்துக்கு தொப்பி தான் இது. 4 வருஷத்துக்கு தொப்பி. நானும் சும்மா ஒரு 20 வருஷம் சொன்னேன். நீ 4 வருஷம் தொப்பி இப்படி பேருந்தல எப்படி பாருங்க. சொல்றாங்க வெக்கம் சுத்தம் சிக்கனம் அந்த 3 அமைப்பிலையும் வாழ்ந்த தொப்பி தான் இந்த தொப்பி. அப்படியே ரைட். இப்ப நம்ம சாப்பிட்டோம் வாடிகள் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சாஜி அம்மாஜான் சாப்பாடு வாங்கி வந்தார். நீ சாப்பிடுங்கட்டு நீ ஒரு பார்சல் 2 ஒரு சாப்பிட்டோம். ஏன்னா அந்த இந்த வயலுக்குள்ள சந்தோஷம் 2 பார்சல் சாப்பிடுறதுக்கு ஊர்ல இருந்தா 4 பார்சல் சாப்பிடுவோம். ஆனா இந்த இந்த அல்லாஹ் இந்த ரிஸ்க காணக்கோல அந்த ரிஸ்க உணவாளிச்சு சாப்பிடுறது இதை வெள்ளாமை இதை கண்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா போயிதுனே. சந்தோஷம் 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 அல்ஹம்துலில்லாஹ். பாக்கோலி சந்தோஷமா தான் இருக்கு. அனைத்து போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்காகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு என்ன நாம என்ன சந்தோஷம்? அல்லாஹ் சந்தோஷப்பட்டாண்டா அது நமக்கு சந்தோஷப்பட்ட மாதிரியா. அல்லாஹ் தான் முதல் சந்தோஷம். அவன் தான் இந்த ரிஸ்குக்கு பொறுப்புதாரி. அவன் தானே. சரி. விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இப்படி தானே வெள்ளாமைன்றது வந்து ஒரு விவசாயம் வந்து அது விவசாயத்தில் எல்லாம் அடங்கும். அதாவது இந்த வெள்ளாமை குறிப்பாக இந்த வெள்ளாமை வந்து பாருங்க வெள்ளாமை செய்கிறதுலேருந்து அது அறுவடை செய்கிற காலம் அவ்வளோக்குள்ளேயும் வந்து என்னென்னு சொல்லிக்கன்னா அந்த எல்லாருக்கும் அது போய் சென்றாடையுது. ஓமா இல்லையா மாமா? ஓமோம். பயிர் அந்த பூச்சி புழு கிளி பறவைகள் அனைத்தும் சாப்பிட்டு மிச்சம்தான் அது நமக்கு கிடைக்குது. அதுலேயும் நம்ம சாக்காத்தன்னு சொல்லி கொடுத்து அதில் இது பண்ணலாம். அதாவது எவ்வளவு நன்மையான விஷயங்கள் தொழில் என்ற ரீதியில் இது வந்து ஒரு சதக்காவாக நம்ம அறிஞ்சும் நம்ம கொடுத்தும் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலுக்கு நம்ம கொடுத்து நமக்கு அது எல்லாம் சாரான் அது நம்ம மூலமாக ஒரு பறவைக்கு நம்ம சாப்பாளிக்கிறோம் உணவு அளிக்கிறோம் நம்ம இதால் என்ன கொள்ள அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே அப்படி இந்த விவசாயத்தில் இந்த வெள்ளாமை நல்லா தலை வச்சு அண்ணே. ஆனால் சொல்கிறாங்க இந்த வயலுக்கு அரைக்கொட்டி அடிக்குது அது செய்யுது இது செய்யுது. நம்ம விறக்கல முதல்ல வந்து நீ சொல்கிற மாதிரி அந்த சர்வாந்தி கலக்கிறதுக்கு ஆருக்கு இந்த தண்ணி போகுதுன்னு சொன்ன மாதிரி இப்போ பாருங்க வத்தி போயிருக்கீங்க. வத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? விளங்குது எப்படி அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நீட்டாக இப்படி உங்களுக்கு மண் போட்டு சமப்படுத்த முடியுமா உங்களால்? இதான் இறைவன் இயற்கைகள். இறைவன் இயற்கை இறைவன் படைப்புகள். மாமா இன்னொன்று சொன்னீங்களே அந்த காணி இன்னும் செஞ்சதோ நாங்க இந்த இன்னைக்கு இந்த காடு இருக்கானே காட்டுக்கு அங்கால நமக்கு ஒரு வயல் இருக்கு. அது உடக வட்டன்னு சொல்றேன். அதுல எங்களுக்கு ஒரு 6 ஏக்கர் பூமி இருக்கு. அந்த வயல் நான் செய்யற காலத்துல நான் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷத்தால நான் அந்த காணி எங்கட வாப்பட காணி அது உம்மட காணி. அதாவது மாமா இதுக்கு முன்கூட்டி என்ன சொன்ன என்ன அந்த இதை விட அது விளைச்சல் கூடயோ நம்ம சொன்ன பெருங்காணியோ சொன்ன மாதிரி அது 6 ஏக்கர் பூமி. அது 6 ஏக்கர் பூமி. அது காட்டோரம். அந்த வயல் காட்டோரம். இது உள்ளுக்கு ரோட்டோரம். அது காட்டோரம் இது ரோட்டோரம். அதனால இந்த ரோட்டுக்கு காவல் இல்ல அந்த காட்டுக்கு காவல். அப்ப அந்த டைம்ல நான் வெள்ளாமை செஞ்சு போட்டு காவு காக்குற டைம்ல எனக்கு முன்னுக்கு நடுவுல பக்கத்துல கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் எல்லாம் மாக்கள் இருந்தாங்க. நான் மட்டும் காட்டோரத்தில் இருக்கிறேன். அப்ப அந்த காவல் கருதுபடுற டைம் அந்த முன்னுக்குள்ள அவங்களை கூப்பிடுவேன். எனக்கு உதவிக்காக கூப்பிடுவேன். யானை வருது காட்டுக்குள்ள யானை வருது வாங்கோ மாடு வருது வாங்கோ சொன்னா எனக்கு முன்னுக்குள்ளாக்கலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் உண்ட காணியை நீ பாடுறா உண்ட காணிக்குள்ள மாடு வந்தா யானை வந்தா நாங்க சம்பளடா ஒண்டியா நீ பாடுறா வீடியோ பார்த்து நாங்க ஏன்டா வரணும் எப்படி சொல்றாங்க. அப்ப நான் இப்படி தனியா கடந்து யானையை பிரசி வரம்பில் உளுந்து மலையில உளுந்தும் காயப்பட்டு இப்படி கடும் நோவினைக்குள்ள ஆளாய்ப்பட்டேன். பிறகு அப்படி சொல்லியும் அவங்க எனக்கு ஒரு சைட் ஹெல்ப் ஒன்று வாரத்துக்கு அவங்க உள்ளங்கள் விரிவடையலை. அப்போ அதனால நான் பிறகு பார்த்தேன் இவங்களுக்கு என்னடா நாம் ஒரு சூனியம் ஒன்று செய்யணும். என்ன சூனியம் செய்யலாண்டான்னு சொல்லி இந்த மண்டையை போட்டு பல நிமிடங்கள் போராடி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தேன் இவங்களுக்காண்டு என்ன சொல்லி சொன்னா கஞ்சா குடிக்கிறாங்க. உண்மையிலே மாமா இந்த வயசுலயே இப்படி ஆக்டிவாக மாசாலாண்டு இப்படி ஜம்பரும் டிஷர்ட்டும் ஒரு பொடி 25 வயசு பொடி என்ன பாக்குற மாதிரி 24 வச்சுக்கோங்க. 24 அவங்க என்ன தெரியுமா அவங்க கஞ்சா குடிக்கிற கிளவிய அந்த வெள்ளாமை செஞ்சாங்க.
எனக்கு முன்னுக்குள்ளாக. அப்ப அவங்க எனக்கு உதவிக்கு வாங்க விட வரல. அப்ப நானா என் பணத்தை கொடுத்து அவிகளுக்கு கஞ்சா வாங்கி கொடுத்து அவிகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த அவிகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து இப்ப படுக்க வச்சேன். பழைய தூங்கினா. அப்ப நான் சொன்னேன் வாங்கல நாங்க வர தேவையில்லை என்னோட சூடாயிட்டாங்க. அப்படி பேசி சாப்பிடு போட்டு அவியா என்னோட சூடாயிட்டாங்க. நான் அதுக்கு பதிலாக அன்னிரவு நான் போனேன் வாடிக்கு ஒரு 12 மணியை போல போன அழகா படுக்கிறாங்க. போறோம்னா லைட்டு சாமான் எல்லாம் இருந்துச்சு. அண்ணன் கொங்கோன் லைட் தான். இப்ப சாச்சர் லைட் இல்ல மாதிரி என்ன லைட்டா இருக்கு? கொங்கோன் லைட் பெட்டி போட்டு எபலாட்டி பெட்டி 3 துண்டு 4 துண்டு 5 துண்டு. இன்னும் ஒரு அந்த லைட் அந்த பெட்டி காணாமல் இருக்கிறதால என்ன இன்னும் ஒரு லைட்டோட பெட்டி அப்படி பொறுத்து இன்னும் ஒன்று பழைய லைட்ரு அடிபட்ட லைட்ரு உடஞ்ச லைட்ரு துண்டை பெட்டி அந்த நம்ம இந்த மசூல் மயிலானா இருந்தார். இழிப்ப கணப்ப முடப்ப அந்த இந்த பேண்டி சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட கொடுத்து துண்டு போட்டு அந்த பெட்டி 5 பெட்டி ஆக்குறேன். 3 பெட்டி 5 பெட்டி ஆக்குறேன் போட்டு அப்படி பாவிக்கிறேன். அப்ப நான் பார்த்தா நீ வேற 2 பாது. அப்ப நமக்கிட்ட பாரதத்துக்கு எல்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன மந்திரம் ஒன்று செய்யணும் சூரியம் ஒன்று செய்யணும். டக்குன்னு பாடி போன லைட்டை வச்சு படுத்து கொண்டிருந்தாங்க. நான் நினைச்சேன் டக்கட்டி அவங்க லைட்டை முதல்ல எடுத்தேன். பாடியில் அவிய போட்டு அடிச்சு போட்ட பெட்டி எடுத்தேன். பழைய பெட்டி வேலை செய்யல பாடி போட்டு தூக்கிடுவாங்க. புது பெட்டியை போட்டு தான் பாய்ப்பாங்க. அந்த பெட்டியை ஒரு 3 பெட்டியை தூக்கி லைட்டுக்குள்ள போட்டேன். போட்டு சூச்சே டிவி தலைமாட்டில் வச்சேன். வயலுக்கு யானை வருது சத்தம் மாடு வருது சத்தம் வந்தா டக்குன்னு எடுக்க லைட்டை தான் தூக்குவாங்க. அப்ப தூக்கி அடிப்பாங்க. சூச்சேத்தி வச்சு நாம பைக்கான வேலை பார்த்துட்டோமா லைட்டை பெட்டியையும் போட்டு சூச்சே பேத்தி வச்சு படுத்திட்டோம் யோசிப்பாங்களே 2 புடா இருந்தாங்க. பாடியில் போத்தல் விளக்கு ஒன்று பத்துச்சு. அதை முதல்ல எடுத்தேன் கையில எடுத்து தலையை சுத்தி போட்டு உங்களோட அந்த அந்த ஐடியா ரிக்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே ஒரு கடும் ஐடியா. அந்த டைம்ல அப்படி இல்லைன்னா இப்ப எப்படி அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு அவிகளுக்கு ஒரு கிரகம் கழிச்சேன். பாடிக்குள்ள படுக்கிறாங்க இப்படி லாம்பம் எடுத்து இப்படியே தலையை சுத்தினும் தலையை இப்படியே இந்த தலையும் சுத்தினும் கடைசிய சுத்தி இப்படி எறிஞ்சு விட மெல்லா பைக்குல அப்படியே கொண்டு விழுந்துடும். பத்த வச்சு குதகாஞ்ச கொல்லிக்கட்டை எல்லாம் பண்ணுறது மெல்ல மெதுவாக சத்தம் கேட்கற அளவுக்கு தண்ணிக்குள்ள வச்சு தாட்டி போட்டு நான் மாத்து நினைஞ்சு. அப்ப அவங்க இந்த கிழங்கு வச்சிருந்தாங்க மயிர் கிழங்கு வச்சிருந்தாங்க தேங்காய் வச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த சீனாவில் போட்டு நான் நெருப்பு மூட்டி அந்த கிழங்கை சுட்டு தேங்காய் மட்டும் நான் சாப்பிட்டு பாடியில் படுக்கிறாங்க. பிறகு உண்மையாக மாடு வந்துட்டு யானையும் வந்துட்டு வர சுட்டேன். வாங்கடா யானை வந்துடா வாங்கடா வரல ரைட் சரியானு விடாய படுத்தாங்க. நான் அதுக்கு போடுறேன் சோப்பியும் அந்த பொலித்தீன் பேக் இருக்கிறாங்க பயல பேக்குள்ள பொலித்தீன் பேக் அந்த பேக் எடுத்து இந்த காலில் உடம்பெல்லாம் சுத்தி போட்டு நல்ல பள்ளத்தூரிய வெள்ளாமையில பார்த்து வரம்புல இருந்து பாஞ்சு விடுறேன் வயலுக்குள்ள பாஞ்சு ஓடி இப்படி நின்று கிருகிற மரம் ஓடுற மரம் நின்று ஓடுற மரம் கையால கருவிகளை முறிச்சு முறிக்கிறேன் முறிச்சு தூக்க தெரிகிறேன். அப்போ மாட்டு வந்து சாப்பிடுறீங்க நினைக்கிறேன் இப்படியாங்களை பார்த்தா கடும் பேரும் பார்த்தா 5 மணி. அப்ப 5 மணிக்கு ஏன்றாங்கன்னா 5 மணிக்கு எல்லாம் லாம்பு கொடுத்துறாங்க வளர்ச்சி அவங்க காணிக்கு லாம்பு கொடுத்துறாங்க. அப்ப என்ன கூப்பிடுறாங்க நான் போகல வாடி அடிக்க போக செய்யல மரன்றாவதான் ராவல்லாம் நான் முடிய படுக்கிறேன். அவங்க இந்த காணிகளை வந்து என்னக்கிட்ட காவக்காத்து இந்த காணிக்கெல்லாம் லைட் அடிச்சு அவங்க கூன்றாங்க. என்ன நேற்று பண்டி அடிச்சு போட்டேன் பள்ள வெள்ளாமெல்லாம் போட்டு பண்டி அடிச்சு போட்டேன் அடியேன் காலையில் உடையும் காலையில இது பொருளா தெனியனாக்கிட்டப்பா அவங்க பெரிய தெனியன் தான் வந்திருக்கு பாதிய தெனியன் கருதுகளும் 60,000 கடிச்சிருக்கேன். அப்ப இது பொருளா பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கப்படாது அந்த வெள்ளா விட்டு வரைக்கும் அவங்க காவக்காத்த நான் படுத்து தூண்டா அப்படி அது ஐடியா இது பாவமா இல்லையா அடுத்த வீட்டுக்காரன் அரை உருத்தாளி அரை உருத்தாளி அப்படின்னா ஒரு 50 வீதம் 100 வீதம் இல்லாட்டி 50 வீதம் நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன் இல்லாட்டியாலும் விழாவில் இருக்க கூட அவன் நமக்கு ஒரு உரிமைப்பட்டவன் நம்மளோட உரிமைப்பட்டவன் அவன் சரியான அவனுக்கு ஏதாவது நடந்தா நல்ல கட்ட நடந்தா நாம உயிரை கொடுக்கணும் நமக்கு ஏதாவது நல்ல கட்ட இருந்தா அவன் உயிரை நமக்கு தரணும். அப்படிங்கிறதான் அந்த அன்பு பாசம் புரிஞ்சுணர்வு. இருக்கிறாங்க நிமித்தி போடியா வந்துட்டு பூண்டாமானி இப்படி படுத்து போல பண்ணி வந்தாலும் கொம்புறான் ஏதுறான் படுத்துல போட்டியார் நித்திர வைத்து போதியார் சொல்லி அவங்க வாங்கி கட்டினாங்க சரியா. அப்படி எல்லாம் நாம வெள்ளாம செஞ்சு அவங்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்துக்கிறோம். அப்படியெல்லாம் இன்னொரு நாள் என்ன வாய்க்கால் மறைச்சு வச்ச வாய்க்கால நான் மறைச்சு வச்ச வாய்க்கால
அவர் என்ன செய்யறேன்னு கண்ணை பட்டி கொண்டு போய் அவரை காணி கூட்டுட்டார். அப்ப நாங்க 3 பேரும் சகோதரர் அன்புக்குரிய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய எங்கட ஜலாலிக்காரு அவர் நான் சேர்ந்து நெஞ்சோம் யாரா அந்த வாய்க்காலை பட்டி பாருங்க பார்த்தா அவர் வாய்க்காலை பட்டி விட்டு போட்டு ஒரு தீனா பொண்ணு படுக்கிறார். 2 பேரும் சேர்ந்து நெஞ்சம் பண்ணிச்சுன்னா காலையும் கையிலையும் பிடிச்சி அவரை தூக்கி மடுக்குள்ள விட்டுது. சத்தியமா சத்தியம் பொம்மாய் நம்பாமலுக்கு இல்ல கேக்குறேன் ஒரு எங்க நௌசர்மான் அவர் கடையில வேலை செய்யறா தெரியுமா ஜலால் தம்பி அவர்கிட்ட நீங்க பண்ண தனிமையில கேட்டு பாக்கலாம். மடுவுலயே போட மாடு போட்டு போட்டு நாங்கள் எங்கேயா விட்டு வந்துடும். அப்படியெல்லாம் நாங்கள் வெள்ளாமல் செஞ்சு வெற்றி கண்ட ஆக்கள் சரியா. ஆனால் இப்போ உள்ள ஆக்கள் எல்லாம் அந்த வேலை செய்ய மாட்டாங்க தெரியுமா. என்ன போகிறதா நம்ம சாஜாண்ட மிஷின் என்ன போகிறது என்ன போகிறது அவங்களோட மாண்ட மிஷின் ரைட்டு. கையில் காட்டின்னு போகிறாங்க. ரைட் ரைட். அப்படியெல்லாம் சுவாரஸ்யமான நாம வெள்ளாம செஞ்ச வருவான். அந்த தைரியம் அந்த ஆர்வம் அந்த ஆக்ரோஷம் அந்த சக்தி இப்ப உள்ள வெள்ளாம கிடையாது. அந்த டைம்ல வெள்ளாம செய்ய போல எங்கட பாப்பா கடுமாடு வருமான். எங்கட பாப்பா என்ன செய்வாரு தெரியுமா, அந்த மிஷினால சூடாடிக்கிற டைம்ல அந்த இன்னைக்கு இந்த பொலித்தன் இன்னைக்கானே இந்த படங்கானே இந்த படங்க என்ன செய்வாருன்னா பயண படம் இந்த முழு பேக் எடுத்து நீ வரண்டா சூடாடிக்க போகல ஒரு 10-20 பேக்கை பூத்தே செட் பண்ணி வச்சிருப்பார். வச்சு போட்டு நீ வரணுச்சுன்னா சூடாடிக்க கூட நீ வரண்டா முதலாவது சூடு தள்ளி அடிச்சு ஒரு ரவுண்ட் வரக்குள்ள இந்த பொலித்தேனிவார் வெட்டப்பாக்கம் ஒட்டுக்குள்ள பிரிச்சு வைப்பார். அப்ப இவங்க என்ன செய்வாங்க வெள்ளாம சூடு உதறி போடுறாங்களே வாங்கிச்சுன்னா அந்த வகையில் ஒரு வெட்டை எறிவாங்க. நித்திர கண்ணு எறிவாங்க சரியான முறையில் உதற நெல்லோட சேர்த்து ஒரு அங்கால் எறிவாங்க. தெரிஞ்சோட இந்த படங்க கொண்டு விழுந்துரு நெல். அப்போ டக்கட்ட பாப்பாக்கு அங்க செலாரன்னு கேட்கும் பாடியிலேயே இருக்கு. இவன் நினைச்சு கொண்டாங்க அது வைக்கல் விழுந்து வீர எடுப்பாங்க பாப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா நெல் கொட்டி நெல்லோட ஆட்டி ஏறாங்க 2 கேள்வி போட்டு கிருஷ்ணன் வருவார். வந்து போட்டு தம்பி இங்க வாங்க இந்த படகு பாட்டினாரு நான் தான் பாட்டினேன் இங்க பாருங்க இவ்வளவு நெல் எப்படி போனேன் திரும்ப அந்த வைக்கல தெரியுமா வெட்டையால ஓரி போட்ட நெல் வைக்கல திரும்ப காணிக்குள்ள களவட்டிக்குள்ள அள்ளி போட செல்வார். அள்ளி போட்டு திரும்ப வர்ற அப்படியெல்லாம் பாருங்க. எங்கட பாப்பா கிட்ட தொழில் கொத்தரும் பாரல்ல அப்படின்னு ஏன்னு தெரியுமா, சம்பளம் கொடுக்காம இல்ல கடும் காரசூரம் கடும் காரசூரம். அப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னடா இந்த மாவட்டம் அந்த பேக்கில விளங்குது என்னடா அப்ப அது சூரத்து என்று சொல்லிக்கன்னா அவர் பேர் வந்து சூரத்தா இல்ல எப்படி அவர பாப்பட பேர் சூரத்து. பாப்பட பேர் அவர பாப்பட சூரத்து பாப்பட பேர் பாப்பட பேர் சூரத்து. சூரத்தா அவர் பாப்பாக்கு அந்த அவர் அண்ணன் பாப்பா அதை பொருட்படுத்திட்டார். ரைட் ரைட். பாப்பட பேர் சூரத் அவர் பேரே சூரத் தானே சூரத் ரைட் ரைட். அவ தம்பி சூரத். அப்ப அது பிறகு பாப்பாக்கு வந்து தம்பி சூரத் அகமது. அப்ப அதுக்கு பிறகு பாப்பா கௌராலியான பிறகு உங்களுக்கு சூரத் ராணிப்பா. அப்ப எனக்கு நான் பொறுப்படுக்கணும் பாப்பாட வேலை நீங்க சும்மா கொடியிலேயே சூரத் கொடியில அப்ப நான் சொல்லி அடிக்கடி ஒரு கொக்க கொழுகும் கலட்டப்ப கூட 10-20 காயம் வரும். தூண்டில் மாய் தூண்டில் மாய் கொடியினா பிச்சு தான் எடுக்கும் பிச்சாலும் அதங்க அதுல சதையும் பிஞ்சு தான் வரும் சதையும் பிஞ்சு வரும். அப்படி சதையும் லேசா கால்ட்டி எடுக்கல லேசா கால்ட்டி எடுக்கல லேசில பட மாட்டான் பட்டா பிச்சு தான் எடுக்கும் பிச்சு தான் எடுக்கும். அப்படி சூரிய கொடியாது. இப்போ சரியான வெயிலாக இருக்குது. வெயிலுக்குள்ள நம்ம அப்படி எல்லாமே பார்த்து வாரம் இப்போ மிஷின் பேரல நம்மளே மிஷின் பேரும் அப்படி எல்லாமே கூட பாப்பா கொஞ்சம் காரசூரமாக இந்த தொழிலை நமக்கு கற்று தந்தார். அதை நான் கற்றுக்கொண்டேன். நமக்கு டைம் ஆக்கள் வாரம் நம்ம மூல வரக்குள்ள சரியான தண்ணி இது வந்து இப்போ காஞ்சி வறண்டு கிடக்கு தண்ணி கிடக்கு. இப்போ அடுத்த சார் எப்போ மாமா இது அறுவடை செய்ய முடியும் பிப்ரவரி இன்றைக்கு 12 பிப்ரவரி மார்ச் நோம்பு கூட ஆயத்த போடுவாங்க. அடுத்த சிறுபவம் செய்யறதுக்கு சிறுபவம் சொல்லிச்சேன்னா அடுத்த மாதம் 3ஆம் மாதம் மார்ச் மாதம் ஆரம்பிப்பாங்க. மார்ச் மாதம் ஆரம்பிச்சு 4ஆம் மாதம் விதைப்பு நடக்கும். மரங்கால மரம் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் மட்டும் அறுவடை செய்வாங்க. ரிஸ்க்கு அல்லா சுபஹானஹு வ தஆலா
எப்படி இருக்கு இது மாமா சின்ன நேரம் கூடி நம்ம காத்து டிக்கிறோம் என்ன வெள்ளா விட்டு மிஷினை பார்த்து டிக்கிறோம் பார்த்து டிக்கிறோம் சாஜாங்க மச்சான் போய் நிற்கிறேன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு என்ன மாமா காட்டும் தொப்பி நோடிக்கல தொப்பியை பார்த்துட்டீங்களா என்னது கார்த்திக் தொப்பி இல்ல கார்த்திக் தொப்பி மருமான் இது எனக்கு அந்த இதால கிடைச்சது எங்களோட மருமான் டெய்லர் கம்பெனியால் கிடைச்சது கெப்தான் இது அவர் நேரத்தை சந்திருப்பார் அவர் கொஞ்சம் முந்திட்டார் கெப் பிந்திட்டு அப்படின்னு இப்ப வந்து எடுப்பிச்சு தந்தார் இப்ப ஒரு விஷயம் என்னண்டா உண்மையிலே இப்ப நாட்டில் இருக்கிற அனர்த்தங்கள் இந்த இயற்கை அடுத்த வெள்ளம் இப்படியான இதில் வந்து சில பேர் காணி வந்து அழிக்கப்படுகிறேன் அழிஞ்சு போயிருக்கேன் மற்றது சில பேருக்கு நல்லா அல்லாத்தால நல்லா மசாலா நல்ல விளைச்சலையும் கொடுத்திக்காங்க அதே நேரம் இப்ப இது சம்பந்தமாக இப்ப மாமாட இது என்ன சொல்ல வாரில் மாமனம் இது சம்பந்தமாக கருத்துக்கள் என்னன்னு கேட்குறீங்களா சொல்ல வாரில்ல உண்மையிலே பார்க்கல மசாலா கூட காணிகள் பறக்க தருகி அதே நேரம் உங்களை இன்னும் சில பேர் இருக்கு ஆனா பெருமாட்டுக்கும் இந்த அழிவுகளை இது பண்ண போல உண்மையிலே அது சம்பந்தமா உண்மையிலே ஒரு இதோட நீங்க சொல்லணும் தான் நான் கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த துனியாவில் இருந்து மக்களால அழுது தொழுது அல்லாஹ் அவனுக்கு நமக்கு தாரத்துக்காக வேண்டி அவன் சகல கதவுகளையும் திறந்து வச்சுக்கிறான். இவர் நம்மளோட அறிவு கட்டம் அல்லாஹ் தஆலா திறந்து வச்ச கதவை அல்லாஹ் கிட்ட சொல்றான் டக்குனு மூடு கதவு மூடுன்னு கதை மூடுறான் மூட வைக்கிறான். சரிண்ணா அதனால என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா மழையை பொழிய வைக்கிறான் வெள்ளத்தை வரவழைக்கிறான். இந்த உலமாக்கள் இந்த ஊர்ல நம்ம ஊர்ல எவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு கொத்துவா பிரசங்கத்திலையும் மக்கள் எப்படி வாழணும் நபிக்கு பிறகு எங்களை தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக்கிறான் நாங்க சொல்றதை கேட்டு நீங்க நேர்வழிப்படுங்க என்று சொல்லி ஜமாத் அடிப்படையில மற்றது தொழுகை அடிப்படையில ஒவ்வொரு மையத்து ஜனாசாக்கள் அடக்கப்படுற இடத்துல மையவாடியில கூட ஜனாசா வீடுகளில் கூட எவ்வளவு அறிவுறுத்தல் இந்த உலமாக்கள் கத்தி படிச்சு சொல்றாங்க. அப்ப இதே ஒரு காதால வாங்கி வலப்பக்கம் வாங்கிட்டு அதை விட்டு போட்டு போறாங்க மக்கள். அப்ப அல்லாஹ்க்கும் அந்த இவங்கட நம்ம சொல்லி கேட்கல நம்ம ஏவி விட்ட நபி சொன்னதை கேட்கல நபிக்கு பதிலாக சொன்ன உலமாக்கள் சொன்னதை கேட்கல. அப்ப இவங்களுக்கு சோதனையும் பேதனை நாம் கொடுக்கணும் சொல்லி அல்லாஹ் தஆலா சோடிச்சு பாக்குறான். அதான் உண்மையான சம்பவம் அறிமான். ஆனா எவர் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கிறாரோ நம்பிக்கை வைக்கிறாரோ அல்லாஹ்வோட கட்டளைப்படி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரோ அவரோட வாழ்க்கையை திருத்தி அமைக்கிறாரோ ஒரு உலமா சொல்றத இவர் நமக்கு ஒரு உலமா ஒரு ஆலிம் ஒரு மௌலவி நமக்கு இப்படி சொல்லித்தாரா நாம் இதன்படி நாம் நடக்க வேணும் என்று சொல்லி எவர் நினைச்சு அல்லாஹ்க்கு அடிபணிகிறாரோ அவருக்கு கஷ்டம் குறைய தன்னிக்கும் அவருக்கு சுகத்தை கூடுதலாக கொடுப்பான். நோய் நொடி அல்லாஹ் தஆலா இல்லாம செய்வான். ஏன் அவருக்கு அவர் தான் சொல்றான் நீங்க ஒரு சான் என்ற பக்கம் வந்தா நான் உங்களோட பக்கம் ஒரு முழம்பர் வருவேன். நீங்க ஒரு முழம் வந்தா நான் ஒரு பாகம் பெறுவேன். நீங்க ஒரு பாகம் வந்தா நான் ஒரு ஏக்கம் பெறுவேன். அதாவது மாமாட கருத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா உண்மை நம்ம வந்து இறைவன் தந்ததை வச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். இல்லாத ஏழைகளுக்கு சதக சக்காத்து நம்ம கொடுக்கணும். கொடுத்து நல்ல இறைவனோட தொடர்பாக நம்ம இருந்தோம்டா இறைவன் அந்த அழிவுகள் இருந்து நம்மளை பாதுகாப்பான் என்று சொல்லி இல்லைங்க. இது நம்ம சமூகம் என்ன செய்யறாச்சுன்னா ஆத்துல வெள்ளம் பெற வந்து வயல்ல 2 பேரும் முடிச்சுட்டா அல்லாஹ் இந்த வெள்ளாம உடன் டிராவல் வந்து மாறி வரான். சரியாரு எந்தாண்டு கேட்டா சுனாமி அடிக்காமண்டா அல்லாஹ் சுனாமி அடிக்கணும் அன்றைக்கு என்ன கைலிஞ்சி மீல தொப்பி மீல சும்மா தப்பான வந்து கொடுத்து போட்டு போ என்ன தெரியா அடுத்த அன்னைக்கு பார்த்தா தண்ணி அடிக்கிறாமண்டா அதோட அவன் தொழுகையை முடிஞ்சு அவனை வணக்கவும் முடிஞ்சு அல்லாட நம்பிக்கையும் முடிஞ்சு அல்லாட கடமையும் முடிஞ்சு பேணுதலான தொழுகை இருக்கணும். பேணுதலான தொழுகை இல்லையோ பேணுதலான தொழுகை இந்த உலமாக்களை போல கத்துறாங்க கதறாங்க சாவம் செய்யறாங்க. இந்த ஊர்ல ஒவ்வொரு பள்ளி வாசலை எடுத்துக்கொண்ட வகையில பார்த்தா எல்லாரையும் சொல்லல. ஆனா பெருமாட்டுக்கும் சில பேர் இருக்கிறாங்க தான். ஆனா இருந்தும் ஆனா அந்த அழிவுகளுக்கு காரணம் மக்கள் அந்த நடத்தையில் சில பாவங்கள் மூலமா எந்த அளவுக்கு இந்த துனியாவில இருந்து பாவங்கள் அல்லாஹ் கிட்ட போகுதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வோட சாபங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதான் உண்மை. நான் எனக்கு தெரியாது எனக்கு பிசிபியும் சரியா தெரியா இந்த உலமாக்கள் கேட்டு பாருங்க. இப்ப நம்ம அடுத்த காட்ட மிஷின் எதிர்பார்த்து இந்த காத்தை பார்த்தா நமக்கு விட தூக்க மாட்டோம் போட்டு அப்படியோ தூங்கணும் விளங்குது கொஞ்சம் போருங்க தலைவலி பெட்ஷீட் அடிச்சாங்க போடையா இல்ல பெட்ஷீட் போடுறேன் அப்படியே வடக்கு வச்சுட்டு இல்ல பெட்ஷீட் போட்டு தலைவலி போட்டு தரையா இல்ல தூங்க பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்ல. அப்படி விளங்கு அந்த கிளைமேட்டை பார்க்கல நல்லது இருக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ வேலையை முடிக்கணும் சாரா முடிச்சு விட்டு மாறுதல வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டு தூங்கி போமே. ஓ இன்ஷா அல்லாஹ்.
வெற்றியில போட்டு மாசாலாண்டு வெற்றியில் வெள்ளாமே வெற்றியில இப்ப முதல் உங்களோட வயசுல உங்களோட அந்த முதல் உள்ள காலங்களுக்கும் ஆரம்ப காலங்களுக்கும் இப்ப இல்ல இதுக்கும் வந்து நவீனமன்ற அடிப்படையில் அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இலவா தண்டியா அப்ப அது சம்பந்தமா நீங்க என்னத்தை இது பண்றீங்க? நவீனமான முறையில் அல்லாஹ் தாலா இலகுவாக்கி தந்தியான்னு சொல்றீர்கள் உண்மைதான். அந்த நவீனமான முறை வந்துதான் இன்னைக்கு நாடு பூராக நாசமாகி கிடக்கு அப்படின்னு மூணாவது எதை சொல்ல வரீங்க? சரியானே. ரெண்டாவது விஷயம்னா இந்த அந்த காலத்தில் எங்கட காலத்தில் அந்த பழைய காலத்தில் அறுவடை செய்யக்கூட வயல்வெளியை அந்த விதவைகள் கூடுதலாக பங்களிப்பு செய்வாங்க. வயல்வெளி அவைய கல்வி பிறப்புற அடுத்தது உப்பட்டி வெள்ளம் கட்டுற இடத்துல அவைய கட்டுக்கு நின்று உதவி செய்ய அவங்களுக்கு அந்த வாய்க்கார பொடியார் கட்டு 2-3 செல் கொடுக்காத அடிச்சு நெல் எடுத்துட்டு போற அப்படியான ஒரு செல்வமான காலமாக இருந்துச்சு. இப்போ பகலையில் விதைக்கிறான், சாவையில் அறுவடை செய்யறான். அப்படி அந்த வேகமா மகளிரே விதைக்கிறார், சாவையில் அறுவடை செய்யறான். தெரியும் வேகமா போயிட்டு அதாவது பட்டவாளி ஆக்களும் பாருங்க குறையா தருத்தியமா இருக்கு. காரணம் எல்லாம் மரப்பாட்ட மிஷின், விதைக்கிறதுக்கு மிஷின், உழவுறதுக்கு மிஷின், சூடாடிக்க மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் நவீனம் சொல்லி நவீனம் வந்ததால ஆக்கள்ல நாகும் பாலும் காஞ்சிதிரி. அதாவது முதல் வந்து அந்த நான் கண்டிக்கணும் சின்ன வயசுக்கு போல அந்த எப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த வெள்ளாம் வெட்டுற டைமில் கொஞ்சம் சைட் பண்ணு வெள்ளாம் வெட்டுற டைமில் வந்து முதல் வந்து அந்த நிசலமாகி அந்த தாரம் இழந்தார்கள், அந்த கணவன் இழந்தார்கள், கண்பட்டி மாதிரி சொல்லிங்கன்னா அவங்க வந்து அந்த வயல்வாளியை போய் அந்த உப்பட்டி மற்ற அந்த கதிர் புறத்தில் சொல்லுவாங்க. அந்த குறைஞ்சாவும் ஒரு நாளைக்கு 3 சரி அவங்க அந்த போட்டியை செல்வார் இல்லை சூடு நாளைக்கு அடிக்கிறேன் நீங்கள் 4 பேர் ஆக்கள் வெளியில் சூடாக்கி சோறாக்கி தரத்துக்கு கேட்பாங்க. ஓமடிச்சு அதில் 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு வந்து சோறாக்கி கொடுப்பாங்க. அந்த 4 பேருக்கு 4 மூணு நெல் கொடுப்பாங்க. கோப்பத்தண்டு போட்டு அந்த பாக்குமரத்தில் ஓயில கிடைக்கக்கூடிய அந்த இது உண்மையில் இயற்கையாகவே அந்த அமைஞ்சிருந்துச்சு அந்த காலம். போகக்கூட அந்த கோப்பட்டையில ராரை பொறிச்சு இந்த சின்ன பாவக்காய்க்கானே அதையும் சுண்டி அந்த நடு சோத்துக்குள்ள வச்சு அந்த கோப்பத்தை 2 பக்கம் சுருட்டி சனலால் இப்படி இறுக்கி கட்டி அங்க கொண்டு வாடியில கொழியை போட்டு மத்தியானம் எடுத்து அவுட் கோல்வாங்கள அந்த பண்டில இந்த புட்டு அப்படியே மாமரம் வச்சு எடுப்பாங்களோ அப்படி புட்டு போல இருக்கும். ஒரு வாசம் வரும், ஒரு ரசனை வரும், ஒரு ருசி வரும். இப்ப இந்த சோறாக்குறாள் கறியாக்குறாள் ருசியும் இல்லை, ரசனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரை கடையில் கொஞ்சத்தில் வாங்கி போடுறாள், சூடானிகள் போடுறான், ஆட்டம் கரண்டி அண்டக்கமா வேண்டாம் என்ன புரிஞ்சா மிளகானம் காட்டு நாக்கி வச்சு குடிச்சிட்டாலும் மாறுறேன். மாவு இந்த 2 மிஷின் போட்டு வெற்றியில் வெள்ளாமே வெட்ட கொலை நீங்கள் இப்படி கையால் வெட்டிக்கினீங்க. 3ஆவது மிஷின் தான். 3ஆவது மிஷின் நீங்கள் 3ஆவது மிஷின் தான். நான் வெட்டினா தான் அவங்க லேட்டாக வெட்டி போவாங்க. அப்படி ஏன்னா நீங்கள் இப்போ வழி எடுத்து கொடுக்குறீங்க, வழி எடுத்து கொடுக்குறீங்களா போய்? நான் வழி எடுத்து கொடுப்போம். மாப்பிள்ளை கரையாம அப்படி ரைட் அப்படி வெட்டாதீங்கண்ணா. அதான் நீங்கள் இப்போ வெள்ளாமை வெட்டுறது நீங்கள் வழி எடுத்து கொடுக்குறீங்க. ரைட் ரைட் சரியா? மிஷின் பேர் நீங்கள் வேலை செய்யும், மிஷின் பேர் நீங்கள் வேலை செய்யும். ரைட்டு. இப்போ மாமா இப்போ ஒரு கலைப்பாகவும் ஒரு ஜோசினியாகவும் ஒரு இதாக இருக்கிற மாதிரி என்ன விஷயம்? கோமரி 12 மணிக்கு பாய்ச்சா படிச்சாப்பிட்டு அது திருக்குறள் இருந்து பெருங்குடலுக்கு வந்து இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா அதை இன்ஜினை சூடாக்குறதுன்னா சுத்தாண்டி கொண்டு உள்ளு கூடணும். அப்போ பாடியில தாவரங்கள் ஒன்றுமில்லை. பழைய காலத்தை போல இருந்துச்சுன்னா பாடியில கொண்டு வலிப்பாங்க, செதறி வச்சு தருவாங்க, செதறி ஊத்தாங்கன்னு இருந்துச்சுன்னா அங்கே அந்நேரம் அந்த சுரட்டையில் தேங்காய் சுரட்டைக்கானே அதை உள்ளு புறம் சீவி அப்படியே ஒரு பழங்கி சொக்கு மாதிரி கவுட்டு வைக்கிறேன். அதில் ஊற்றி தருவாங்க. ஒரு ரசனையாக இருக்கும், ஒரு ருசியாக இருக்கும். உடம்புல ஒரு ஆரோக்கியம் கொண்டு வரும், ஒரு
திருமணம் புறக்கும் புத்துணர்ச்சி சந்தோஷமா சரிங்க இப்ப அப்படி ஒன்று மில்லியன் சொல்லுவாரு அப்படி ஒன்று மில்லிய மாதிரிமா நீங்க சொன்னீங்க தானே எங்களோட காலம் நவீனமான காலம் உங்களோட நவீனம் வந்து எங்களோட நாட்கள்லாம் மழை வைக்க இல்லவாமா உங்களோட நவீனம் வந்து எங்களோட இல்ல உண்மையில இல்ல இப்ப எனக்கு நானும் பார்த்த ஒரு பிளேண்டியல் குடிச்ச நல்ல போல இருக்கும் ஆனா உண்மையிலேயே முதல்ல ஒரு காலம் வந்து அந்த பிளேண்டியல் வைப்பாங்க நிறைய பொம்பளைகள் இருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கு இப்ப பாருங்க இப்ப குடிக்காமலுக்கு இல்ல கடையில வாங்கி குடிக்கலாம் ஆனா நவீனத்துக்கும் இதுக்கும் இது பண்ணலாம் ஆனா இந்த பட்டைக்குள்ள சிலவா பாருங்க இந்த கொழும்புல இருந்து நாவலாத்துக்கு ஒரு வாரி ஆக்கிட்டு வராங்க எதுக்காக வராங்க அதான் அந்த ஒரு விருப்பம் ஒரு ஆசை மற்ற அந்த இடத்துல வந்து அனுபவிக்கணும் அந்த இயற்கையான காத்தோரங்கள் அந்த காத்து தண்ணியில குளிச்சு பிள்ளைகள் குளிச்சு மக்கள் குளிச்சு கணவன் குளிச்சு அந்த கொள்ளி எடுத்து இடத்துல நெருப்பூதி அந்த சோத்தாக்கி கறியாக்கி பிரியாணி எண்டு 5 ஜாடி எண்டு 3 ஜாடி எண்டு அந்த மருத மரத்துல அடிச்சு ஏற்றி அதாவது அது பிரியாணிக்கு நீங்க ஆனியன் ஓமானத்தை ஒப்பிடிக்கல வெள்ளிக்கிழமை ஆனா நீங்க பாருங்க எல்லா வீட்டுலயே வாணியார் அடிப்பாடு பிரியாணி என்று வாரது அந்த வசனத்தை நீங்க ஆணியாக பயன்படுத்திக்கலாம் ஆணி அடியாயிரி அப்படி நிற்கும் அது இயற்கை என்றது அழுங்கி நவீனம் என்ற அடிப்படையில் வர கொலை எல்லாம் அந்த அப்படியோ நமக்கு இதாகி நம்புறது அந்த நோய் என்ற அடிப்படையில் நம்புறது எல்லாம் அது இல்ல மாமா நீங்க சொல்ற மாதிரி அந்த சுரட்டை என்ன கொள்ள அது அந்த குறைஞ்ச இதா மதிப்புற அளவுக்குள்ள இப்ப சுரட்டை வந்து நீங்க சொல்ற மாதிரி முதல்ல அடுக்கி வச்சிருக்கும் அப்படியே இப்படியே அந்த சுரட்டையெல்லாம் ஊற்றி கொடுக்குறேன் சொல்றீங்க இப்போ அது நவீனம் என்ற அடிப்படையில் வந்து அந்த சுரட்டையை வந்து டிசைன் பண்ணி அதை டெக்கரேஷன் பண்ணி அங்கே நீங்கள் அதை டிசைன் பண்ணி அதை பிளேண்ட் குடிக்கிற கப்பாக டிசைனாக ஒரு இதாக எடுக்கிறாங்க அதாவது பழைய விஷயங்கள் நம்ம இப்போ புதுசாக புனரமைக்கப்பட்டு அப்படி அந்த டிசைனாக அதை ஒரு வடிவமைப்பு அதில் என்ன நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படியே இருக்கு அது கப்பில் வருது இல்லை அப்படியே மங்கி ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்களோட நடவடிக்கைகளும் நடைமுறைகளும் தான் இப்ப இந்த நவீனமான காலத்துல மாறி முன்னுரிமை பட்டியலில் வந்து கொண்டிருக்கு பட்டியலில் வந்து கொண்டிருக்கு இப்போ அந்த பழைய விஷயங்களை புதுசாக அதை ஒரு நவீனமெண்ட் இதில் வச்சு அதை அப்படி எடுக்கிறாங்க அந்த விஷயத்தை அது உண்மையிலே அந்த இந்த டைமில் பிளேண்டி குடிக்க நல்லா இருக்க மாட்டேன் நினைச்சேன் இப்போ பொம்பளை என்ன கொள்ள வேற மாதிரி யோசிப்பாங்க என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்போ அந்த அளவுக்கு இப்போ வெள்ளம் வெட்டுறதுக்கு நம்ம மிஷினை போட்டு கீதை போட்டு ஒரு பிளேண்டி வைக்கிறதுக்கு ஒரு அதுக்கு என்ன சொல்லி என்ன செய்யற மாமியை இப்போ காலஞ்சன்றதால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லைன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது கூட அப்படி நவீனமான காலத்துல அவன் தனியாக கொண்டு வருவான் என்ன சரி நீ அவாடா இது காலத்துக்கு நீ எல்லாம் முடிஞ்சு நிறைவேன் நமக்கு நல்ல ஒரு அங்க போன வாங்கி வச்சு தருவா நீ அவட கபருக்கு மல்லாவத்தால நல்ல இதை கொடுக்கணும் அதையும் இன்ஷா அல்லா சரி அப்போ நம்ம வீடியோ வந்து கோல் எடுக்கிறா ரைட் எத்தனை மணிக்கு எடுக்கிறாவோ அப்படின்னு ஞாபகங்களை எதிர்பார்த்துறானே ரைட் அப்போ நேரமும் அந்த நினைப்போடு இருக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சரி அப்போ நம்ம வாடியில் கொஞ்சம் நினைப்பாருவோமே அழகா இருக்கு உண்மையிலே இந்த நாள் அழகான ஒரு நாள் மற்றது வடிவாக இருக்கு நிறைய பேர் நான் பாருங்கள் வட்டை எல்லாம் ஃபுல்லாக மிஷின் எல்லாம் ஃபுல்லாக வேலை இது அங்கால ஃபுல்லாக பானி ஃபுல்லாக அங்காலெல்லாம் வெட்டுப்படுது மாமா அங்காலெல்லாம் ஃபுல்லாக வெட்டுப்பட்டுட்டு நீ சொல்கிற மாதிரி மிச்ச தூரம் அங்கால வைக்கிறது நான் நீங்கள் சென்னை இடம் சென்னையில் அங்காளிக்கிற இடம் அந்த இடம் பேர் ஜமாந்தோரை அந்த இடம் இப்போ வெட்டுப்பாடு இருக்குமே வெட்டுப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை ஆலம் படைத்தவனே அனுமந்தன்றே போதுமகாரா நான் பொருந்தி நன்ற உன் கட்டளையே கவிதை நம்ம பாடுறேன் இன்ஷால்லா கவிதையை மட்டும் நம்ம பிறகு எடுப்போம்னே இன்ஷால்லா இப்போ நம்ம காய்பருவத்தில் வந்து அந்த வீடியோ எடுத்து இப்போ நம்ம அறுவடை செய்கிற இதுக்கு இந்த இன்ஷால்லா நான் ஆய்வுல போட்டு வைக்கிறேன் நான் அந்த போட்டு வச்சுக்கிறேன் ஆய்வுல நீடிக்க செஞ்சுக்கிறேன் இன்ஷால்லா எத்தனை பேர் இப்போ இந்த அறுவடை அண்ணா மஜித் மாஸ்டர் விதைச்ச வெள்ளாமை செஞ்ச அறுவடை செய்ய இருக்கல மவுத்தாயிட்டார்
அப்படி அல்லாட கட்டளை நம்மளும் எப்படி சொல்லலாம் நான் அறுவடை செய்யறோம் இதை எடுத்துக்கொண்டு வீட்டு செய்யறோம் சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு கிடையாது ஆண்டவன் கட்டளை எப்படி இருக்கோ அதன்படி நடக்கும் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 நெல்லு மூட எத்தனை மூட ஒரு அணில எத்தனை மூட இருக்கின்ற என்ன மாலைக்காண்டு நினைச்சிட்டேன் அடுக்கி வைக்கிறது இல்லையே அடுக்கி வைக்க மூட ஒரு அணில 20 மூட இருந்தா 5 அடி இருந்தா 100 மூட இப்படிதான் கணக்கு பாக்குறேன் அதோட ஒவ்வொரு மூடையா தொட்டு நம்பர் போட்டு கணக்கு பார்த்து எத்தனை மூட பெரட்டி பாக்குறேன் ஒரு அணில வைக்கிற 20 மூடா ஒரு அணில 20 மூட நிமித்தி வைக்கிறேன் அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கார 5 அணியை வச்சா 20 சரி இப்ப நான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இங்க இருந்து பார்த்து உங்களுக்கு விளங்குதா மத்த அந்த எத்தனை சொல்லி இங்க இருந்து பார்க்க உங்களுக்கு விளங்குது மாலைக்காண்டு நினைச்சீங்க சரி இல்ல மாலைக்கால் உங்களுக்கு பானையில நட்சத்திரம் தெரியும்ல நீங்க நட்சத்திரம் செய்யலாம் பானையில உங்களுக்கு நட்சத்திரம் ஊசியில நூல் கோர்க்கார் தெரியுமா உங்களுக்கு நீங்க ஊசியில நூல் மட்டும் கோர்ப்பீங்க எல்லாரும் கோர்ப்பீங்க மாசால பிரச்சனை இந்த அளவுக்கு உங்களோட வயசுக்கு இப்படி கண் பார்வை இருக்கின்றது அல்லாஹ் இங்க அறுபதைகள் வந்து பெண்கள் மற்றது வயதானாக்கள் இல்லாத ஏழைகள் வந்து நிறைய பேர் வந்து கண்டிக்கலாம் வந்து அவங்க அந்த அவையில் அந்த உட்பட்டின்றது மற்ற அந்த அதிர் பிறகுன்றது அப்படியான அந்த கழிப்பட்ட இதுல வந்து அந்த பொட்டு பட்டத்தை என்ன இந்த பட்டத்தை அப்படி எடுப்பாங்க எடுத்துன்னு போய் அவங்க வந்து அவங்களே ஒரு 4-5 மூட்டை அப்படி சேர்த்து அப்படியோ இது பண்ற அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு வாடியிலையும் 10 பேர் பொண்டுகள் வந்து தங்குற இரவையில் அந்த ஒரு வாடியை இப்போ நம்மளது வாடியில இந்த பாட்டில் வாங்கி இந்த பட்டை எல்லாம் பெற்ற வெள்ளாமை வயல்கள் எல்லாம் போய் கருது புறக்கி துவைச்சு அவங்க ஒரு 10 மூட்டை சேர்ப்பாங்க மர போக்குலாம் இதுல 10 மூட்டை கொண்டு வாங்க நான் கண்டிக்க நான் ஏன்டா பாருங்க இப்போ பாருங்க வெட்டியா இருக்கு என்ன பாருங்க அவ்வளவு காணியலும் வெட்டியும் அந்த பெண்கள்ல காணல அந்த அளவுக்கு காணல வெட்டியா இருக்கு அப்படி இருக்கு ஏன்னா சில இப்ப ராஜ்யமா தர இந்த நவீனத்தை கொண்டு வந்து ராஜ்யமா தர அறுவடை செய்யறாங்க ஆனா இப்பயும் அந்த இறைவன் சொன்ன அந்த வாக்குத்தைக்கு இதுக்கேற்ற மாதிரி கட்டுப்பாட்டு சட்ட தண்ணி கொடுக்குறாங்களும் இருக்கிறாங்க ஆனா பெருமாட்டுக்கு போய் ஆனா சரியான முறையில சக்காத்து கொடுக்குறது நம்ம ஊரை பொறுத்த வரையில ஆகவும் குறைவு 100க்கு ஒரு 40% தான் கொடுவாடுது மற்ற 60% இல்லை அதனால அல்லாட சாபங்கள் இங்க வெள்ளத்தால அள்ளி மூங்கப்படுது அழிச்சிட்டு போறோம் உண்மை நீங்க மோல் பார்த்ததுக்கு அன்னைக்கு ஒரு சொன்னார் இந்த 6 மாடு 20 மாடு நல்ல 2 கிடா இருந்தராப்பா நான் கொடுக்கறது நல்ல விலை கொடுக்கறதுக்கு இருந்தேன் 6 மாடு அந்த 2 கிடாவும் மற்ற 4 எருமையும் அப்படி உண்டு இடத்த சர்டிபிகேட் சொன்னார் என்னன்னு தெரியும் நீ எத்தனை மாடாவது வழியை கொடுத்தியான்னு கேட்டு எத்தனை ஏழைக்கு எத்தனை மாடாவது கொடுத்தியான்னு கேட்டு நான் கொடுக்கலாம் எப்போ கொடுத்தேன் நான் கொடுக்கதான் பெற்றேன் அதில் கொடுத்திருந்தா அந்த 6 மாட்டுக்கும் எந்த ஆபத்து வராமல் அல்லாஹ் பாதுகாத்திருப்பார் நீ காசிக்கு சோட்டப்படுறாய் மாட்டுக்கு சோட்டப்படுறாய் மக்கள் வயிற்று பசிக்காக கொடுமையில வாடிக்கொண்டிருக்கிறார் அப்ப அந்த வயிற்று பசியை நீக்கினா தான் ஆண்டவன் உங்களுக்கும் மரக்கத்தை உண்டு பண்ணி தருவார் இப்போ கருதையங்கானல்ல விளங்கிய நெல்லையங்கானல் என்ன செய்யணும் நீங்க என்ன உங்களை கூட்டி அந்த மனத்தை நினைக்கிறேன் என்ன செஞ்ச நீங்க எனக்கு எப்படி ஆச்சரியம் வைக்கிறாப்பா எனக்கு வயல கருத காணல இது வடிவில் வந்து கிணத்த காணலன்னு சொல்றோம் அதமா வடிஞ்சு கருத காண காணிகளுக்கு கருத காணல அப்படின்னு உனக்கு நல்ல காணல உங்களோட ஜோக் வந்து வீடியோ ஜோக்காக கிடக்கு இல்ல மாமா வீடியோ முடிச்சு கொள்ளுமா ஓ முடிக்கலாம் தான் இப்ப நம்ம விதைப்பாட்டை முடிச்சிட்டோம் விதையை போட்டு விளைச்சல் எதிர்பார்த்திருந்தோம் இப்போ விளைச்சல் எதிர்பார்த்திருந்து இப்போ அறுவடை கொண்டிருக்கிறோம் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்க சொல்ற தயிர் வடை இல்லை அறுவடை வேளாண்மை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம போன மாதம் வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் 2025 ஜனவரி மாதம் அந்த 22ஆம் தேதி சரியான மழையும் வெள்ளமா இருந்த அந்த டைம்ல வந்து நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு சரியான மழை அந்த டைம்ல வந்து ஒரு வீடியோ எடுக்க கிடைச்சி நம்ம அந்த வீடியோ பதிவு ஒன்று போட்டுருந்தோம். இப்போ விஷயம்
என்னன்னு சொல்லிக்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருன்னு இன்னும் ஒரு நீங்க அறுவடை செய்யற அந்த வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, உங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன்னா நீ அது சம்பந்தமா நீ இன்றைக்கு நம்ம இந்த அறுவடை செய்யணுன்றதுக்காக தான் வந்து இருந்து அந்த வீடியோவை தொடராக அதை முடிச்சு கொள்வோம்ன்றதுக்காக வேண்டியனே அந்த தொடர்ச்சியை நம்ம அந்த காய் பருவத்தில் இருந்தது யாரும் இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம அறுவடை செய்கிற அந்த வீடியோவையும் வந்து எடுத்து போடுவோம் போட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு உண்டு, வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அந்த நீங்க உறவுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களோட இந்த உறவுகளுக்கு என்ன சொன்னா அவங்களும் மிகவும் ஆவலோட என்ன எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு ஒரு ஏதாவது எதிர்பார்த்திருந்தாங்க. என்ன கூட களத்தில் இருக்கிற இந்த தாக்காத்தி ஒரு ஒரு பயங்கரமா இருக்கு. அது தாக்காத்தி இது எப்போ இவர்கிட்ட இருக்கிற ஹத்தியார். ஆனா உண்மையிலே அவங்க இந்த முதலாம் கட்ட வீடியோவை பார்த்து மிகவும் நன்றிகள் செலுத்தியிருந்தாங்க, சந்தோஷப்பட்டிருந்தாங்க, உள்ளம் மலர்ந்திருந்தாங்க, எனக்கிட்டே நேரடியாக பேசியிருந்தாங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நீண்ட கால ஆய்வுக்குரிய நன்றியை நான் செலுத்திக் கொள்கிறேன். அடுத்த நீங்க உங்களை நிறைய கவிதைகள் இருக்கேன்னு கவிதைகள் மனைவி சம்பந்தமான கவிதைகள் அப்படியான கவிதைகள் நம்ம அடுத்த முறை நம்ம பதிவிடுவோம். சரியா? இது பண்ணுவோம். வேற நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுமா? வீடியோ முடிக்க போறீங்களா? மாமா கடைசி ஒரு கவிதை ஒன்று பாடல் பண்ண மாதிரி சொன்னீங்க, அதை பாடி காட்டு போல உங்களோட ஆசையை கேட்டுப்பாரு. பிறக்கும் ஒரு கோடி நங்குளங்கள் தாழ பறந்து மாமட தன்மானி கேட்டுடுங்கோ. வாவங்கிளியே வந்திரியன் திண்ணையிலே கதையுங்க மருமகனே நம்மட கல்புருகி கண்டத்தில் நல்வுலைய. கவிதான இது சரியா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட காமெடி எனக்கு வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். குறை இருந்தால் என்னிடம் கூறுங்கள், சுவை இருந்தால் உங்கள் நண்பரிடம் கூறுங்கள். சரி, ஓகே.